சார் அவங்க பேமெண்ட் வந்து மேடம் வாங்கி சொல்லிட்டாரு அவரு. அந்த மரக்கரை வாங்கி கொடுக்க இல்லைன்னா நான் பையனுக்கு பிறந்த சொல்லியாச்சு. நீங்க ஒரு தான் சொல்றீங்க, மரத்துக்கு போயிட போறாங்க. போடு. தமிழகத்தினுடைய புகழ்பெற்ற கலைஞர் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் உரு அசோகன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அழைக்கிறோம். புதுச்சேரி எழுத்தாளர் புத்தக சங்கத்தினுடைய அத்தனை நிகழ்ச்சிகளையும் இந்த தேசிய புத்தக கண்காட்சியும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செயலர் சமுதாய கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் அரங்க முருகையன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம்.
இந்த நிகழ்ச்சியை என்னுடைய தந்தை எத்தனை நிகழ்ச்சிகள், இலக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாம் வழிநடத்தி இந்த புதுச்சேரியில் மிக அற்புதமாக நம்முடைய ஒளிர்ந்து கொண்டிருந்தார். தியாகி மு. அப்துல் மஜீத் ஐயா அவர்கள் புதுவை தமிழ்ச்சங்கத்திலும் இருந்து தமிழ் வளர்வதற்காக அரும்பாடுபட்டவர். கம்பன் கழகத்திலேயும் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு, நான் சிறு வயதிலிருந்தே பள்ளி மாணவியாக இருக்கும் போதிருந்தே ஐயாவை பார்த்திருக்கிறேன். அப்படி அத்தனை நிகழ்ச்சிகளிலும் அவர் இருந்து வழி நடத்துவார். அப்படிப்பட்ட மிக சிறந்த ஆளுமை மிக்க தியாகி மு. அப்துல் மஜீத் அவர்களுடைய புதல்வியர் இருவர் வருகை புரிந்திருக்கிறார்கள். நம்முடைய இன்றைய நூலினுடைய ஆசிரியர் செல்வி மஜீத் ஷம்ஷத் அவர்கள் முன்னாள் உதவி இயக்குனர், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையை சார்ந்த இருந்த மிக சிறந்த இயக்குனர். அவர்களையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய ஆங்கிலத்துறையினுடைய மிக சிறந்த பேராசிரியராக பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி போன்ற பல கல்லூரிகளுக்கெல்லாம் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் குழுவிலேயும் இணைந்து வருகை புரிந்து மேற்பார்வையிட்டு நல்சான்றிதழ் வழங்கக்கூடிய அற்புதமான பேராசிரியர் நம்முடைய செல்வி மஜீத் ரசியா மேடம் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய தியாகி அப்துல் மஜீத் அவர்கள் மேல் பற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வருகை புரிந்து வீட்டில் இருக்கிறார் ஐயா அவர்கள் மற்றும் பெரியோர்கள் அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறேன். பேச்சாளர்கள் வர இருக்கிறார்கள். சாஹித் அலி அவர்கள் நிர்வாக அதிகாரி, நியூ எவர் கிரீன் ஆங்கில உயர்நிலைப்பள்ளி மடுகரை, அவர்களையும் வருக வருக என்று அழைக்கிறோம். திருமதி டெய்சி அவர்கள் தலைமை ஆசிரியை, நியூ எவர் கிரீன் ஆங்கில உயர்நிலைப்பள்ளி மடுகரை, அவர்களையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம். செல்வி பாத்திமா அவர்கள் முதுநிலை எழுத்தர், பொதுப்பணித்துறை புதுச்சேரி, அவர்களையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம். திரு முகமது கான் அவர்கள் துணை மேலாளர் ஸ்ட்ரைப், அவர்களையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம். திருமதி நஸ்ரீன் அவர்கள் ஆரம்பப்பள்ளி ஆசிரியை, கிரன்சென்ட் மேல்நிலைப்பள்ளி, அவர்களையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம். செல்வி பாரதி பாஸ்கர் அவர்கள் 10ஆம் வகுப்பு மாணவி, செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி மேல்நிலைப்பள்ளி, அவர்களையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம். நன்றி உரை வழங்க இருக்கிறார் நம்முடைய சமுதாய கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் முருகையன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் எங்களுடைய வருகையை உரித்தாக்குகிறோம். நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்ச்சியாக இங்கு வருகை புரிந்து வீற்றிருக்கக்கூடிய, சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய புதுவை பல்கலைக்கழகத்தின் மேனாள் இயக்குனர் பாஞ்ச் ராமலிங்கம் ஐயா அவர்கள் இப்பொழுது இங்கு வருகை புரிந்து வீற்றிருக்கக்கூடிய பொம்மபுர ஆதீனத்தினுடைய நம்முடைய மயிலம் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்கள் முனைவர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். அவர்கள் சிறப்பு செய்யுமாறு அவர்களை அன்போடு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பாமணி அப்துல் மஜீத் ஐயா அவர்களின் கவிதையை உங்கள் முன் இசைக்க வருகிறார். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இப்பாடல் இயற்கை காட்சி என்னும் பாடலாகும். ராகம் தேஷ், தாளம் ஆதியாகும். இயற்கை தந்த இனிய வளங்கள் இவைதாம் நாட்டின் மூலதனம். இயற்கை தந்த இனிய வளங்கள் இவைதாம் நாட்டின் மூலதனம். இயற்கை காட்சி இயல்பாயமையும், இயற்கை காட்சி இயல்பாயமையும், இன்பமேற்க ஏதுவாகும், இன்பமேற்க ஏதுவாகும். இயற்கை தந்த இனிய வளங்கள் இவைதாம் நாட்டின் மூலதனம். மங்கை விரும்பும் மலர்கள் சிலவே மகிழ்வார் தலையில் சூடியே. மங்கை விரும்பும் மலர்கள் சிலவே மகிழ்வார் தலையில் சூடியே. மங்கும் பொன்னும்
மணியும் வேண்டி மங்கும் பொன்னு மணியும் வேண்டி மாதர் புரிவார் வாதங்கள் மாதர் புரிவார் வாதங்கள் இயற்கை தந்த இனிய வளங்கள் இவைதாம் நாட்டின் மூலதனம் மலையும் நதியும் மங்கா கடலும் மனிதர் பெற்ற மாச்செல்வம் மலையும் நதியும் மங்கா கடலும் மனிதர் பெற்ற மாச்செல்வம் அலைவர் மக்கள் அறியாமையால் அலைவர் மக்கள் அறியாமையால் அருக நதி நீர் தேசியமே அரிய நதி நீர் தேசியமே இயற்கை தந்த இனிய வளங்கள் இவைதாம் நாட்டின் மூலதனம் மனிதர் நேயம் மண்ணின் வாசம் மாண்புமாகி பண்பாட்டே மனிதர் நேயம் மண்ணின் வாசம் மாண்புமாகி பண்பாடே மனிதம் நாடும் மண்ணும் பொன்னும் மனிதம் நாடும் மண்ணும் பொன்னும் மண்ணும் உலகில் மேம்படவே மண்ணும் உலகில் மேம்படவே இயற்கை தந்த இனிய வளங்கள் இவைதாம் நாட்டின் மூலதனம். தியாகி மு. அப்துல் மஜீத் ஐயா நினைவு அறக்கட்டளையினை நிறுவி த பிரின்சிபிள் ஆஃப் இஸ்லாம் என்ற நூலினை வெளியிட்டார்கள். அவர்களுடைய புதல்வி செல்வி மஜீத் ஷம்ஷத் அவர்கள். அவர்களுடைய நூலினை பற்றி இப்பொழுது பேச வருகிறார் நஸ்ரீன் அவர்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திருமதி நஸ்ரீன் ஆரம்ப பள்ளி ஆசிரியை, கிரசன்ட் மேல்நிலைப் பள்ளி. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று வெளியிட்டுள்ள த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இஸ்லாம் எனும் புத்தகம் முற்றிலும் குழந்தைகளுக்காகவே எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தில் நூலாசிரியர் குழந்தைகளுக்கு இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் மற்றும் ஈமானின் தூண்கள் பற்றி விளக்கி கூறியுள்ளார். இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகள் ஆவன. இஸ்லாம் ஒரு கொள்கையும் கோட்பாடுகளும் உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாகும். இஸ்லாத்தில் 6 அடிப்படை அம்சங்கள் உள்ளடக்கியுள்ளன. இதை ஈமான் என்றழைக்கின்றோம். அவை: முதலாவது, அல்லாஹுவை விசுவாசம் கொள்ளல். இரண்டாவது, அவரது வானவர்களை விசுவாசம் கொள்வது. மூன்றாவது, அவன் அருளிய வேதங்களை நம்புதல். நான்காவது, இறை தூதர்களை விசுவாசம் கொள்ளல். ஐந்தாவது, நாளை மறுமை நம்புதல். நன்மை தீமை அனைத்தும் அவனது நாட்டத்தின் விளைவை என விசுவாசம் கொள்ளல். ஈமானின் தூண்கள் பற்றி ஜிப்ரில் நபியிடம் கேட்டபோது அவர்கள் குறிப்பிட்டதாவது: அல்லாஹ் அவனது மலக்குகள், அவனது வேதங்கள், அவனது தூதர்கள், இறுதி நாள் ஆகியவற்றை நம்புவதும் அதன் நன்மை தீமைகளை நம்புவதும் ஆகும். இஸ்லாத்தின் 5 தூண்கள் என்பது இஸ்லாமிய மார்க்க கடமைகள் 5ஐ குறிக்கும். அவை: முதலாவது, கலிமா, அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது நபி அவர்கள் அவனது தூதர் என்றும் மனதார நம்புவதும் மொழிந்து கூறுவதும் ஆகும். இரண்டாவது, தொழுகை, சலா, தினமும் 5 வேளைகளை அல்லாஹ்விற்காக தொழுவது. மூன்றாவது, நோன்பு, ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது, பகலில் உண்ணாமலும் பருகாமலும் இருப்பது. நான்காவது, ஜகாத், தகுதியுள்ள ஏழைகளுக்கு தனது செல்வத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கை கட்டாயமாக வழங்குவது கட்டாய தர்மம். ஐந்தாவது, ஹஜ், புனித பயணம். உடல் மற்றும் பொருளாதார வசதியுள்ள முஸ்லிம்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது மக்காவிற்கு புனித பயணம் மேற்கொள்வது ஆகிய அனைத்தும் இப்புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வணக்கம். த பிரின்சிபிள் ஆஃப் இஸ்லாம் என்ற நூலின் அறிமுக உரையை மிக அற்புதமாக
இப்பொழுது நமக்கு வழங்கிய திருமதி நஸ்ரீன் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறோம். அம்மா சிவஞானி அடிக்கமலம் மும்மாயை கடந்து முயங்குமது சும்மா தலைமீது சுமத்தினால் கைமாறு உண்டோ கடையே நிலையே என்று வணங்கக்கூடிய பொம்மபுர ஆதீனத்தினுடைய 20ஆம் பட்ட சுவாமிகள் திருக்கல்லூரி, நம்முடைய மயிலம் பொம்மபுர ஆதீனத்தினுடைய தமிழ் கல்லூரியினுடைய முதல்வர், மிக சிறந்த அறிஞர், பல்வேறு கருத்தரங்குகளிலும் தலைமையேற்று மிக அற்புதமாக தமிழினுடைய சிறப்புகளை எல்லாம் வழங்கக்கூடிய ஐயா அவர்கள் நம்முடைய முருகன் மாநாட்டினையும் மிக அற்புதமாக மயிலம் பொம்மபுர ஆதீனத்தின் வாயிலாக நடத்தினார். அந்த நிகழ்ச்சியில் எனக்கும் வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய சிறப்புரையை வழங்க வருகை புரிந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு ஸ்ரீ பொம்மபுர ஆதீன தமிழ் கல்லூரி மயிலத்தினுடைய முதல்வர் பேராசிரியர் முனைவர் சா. திருநாவுக்கரசு ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு பணிவோடு அழைக்கிறோம். எல்லாம் வல்ல மயிலம் முருகப்பெருமானையும் நம்ம எல்லாம் வரலாறு செய்து கொண்டிருக்கக்கூடிய குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி, எனக்கு இதுவரை ஆசிரியராக வாய்த்த அத்தனை பேருடைய திருவடிகளையும் நினைந்து இந்த விழாவிலே சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய சான்றாண்மை மிக்க பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அந்த நிகழ்வினை நடத்தி தந்திருக்கக்கூடிய அம்மையார் அவர்களுக்கும், அதற்கு அடுத்தபடியாக இதற்கு தலைமை தாங்குவதற்காக வருகை தர இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் சீனு மோகன்தாஸ் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடியதான, எல்லோரும் ஓய்வு பெற்றுவிட்டால் தன்னுடைய கடமைகள் அத்தனை முடிந்து விட்டதாக கருதி 4 சுவத்துக்குள் அடங்கி விடுவார்கள். அப்படி இல்லாமல் பல்வேறு தமிழ் பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் பேராசிரியர் பாஞ்சிராமலிங்கம் ஐயா அவர்களே, அவர்களோடு இப்பொழுது இந்த விழாவிலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்தோணிசாமி அடிகள் ஐயா அவர்களே, அவர்கள் மட்டுமல்லாது இன்றைய இந்த நிகழ்விற்கு கருத்தரங்கத்திற்கு நடுவராக திகழ இருக்கக்கூடிய பாரதி கணேசன் அம்மையார் அவர்களே, இந்த நிகழ்விற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஏனால் தொடக்க விழாவிலே ஐயா வரவில்லையா என்று கேட்டார்கள். ஏன்னா ரொம்ப ஆர்வமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இளமதி ஜானகிராமன் அவங்களுடைய பெயர்லேயே எப்பொழுதும் இளமை இருந்து கொண்டே இருக்கிறது. நான் பார்த்த நாளிலிருந்து, ஏனால் எங்கள் ஊரை சார்ந்தவர்கள் அவர்கள் நம்முடைய அண்ணன் அவர்கள் அப்பொழுது கரும்பாலையிலே சூப்பர்வைசராக இருக்கும் பொழுது இவர் மாறிட்டார். இன்னைக்கு பார்த்தாக்கா வயதான தோற்றம் போல தெரியுது. ஆனால் அந்த அம்மா அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே போல தான் அந்த இளமை என்ற அந்த பெயரிலே வந்ததை போலவே அவர்கள் இன்னும் துள்ளி குதித்து கொண்டு செயலாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அம்மையார் அவர்களே, இன்னும் கலைஞர் கல்லூரியினுடைய முதல்வர் உரு அசோகன் ஐயா அவர்களே, விழுப்புரம் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் குணசேகரன் ஐயா அவர்களே, அதோடு அரங்க முருகையன் இல்லை என்றால் எங்கும் விழா நடக்காது என்பது போல எல்லா நிகழ்வுகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரங்க முருகையன் ஐயா அவர்களே, துறை வேறாக இருந்தாலும் தமிழ் மீது பற்று கொண்டு பொதுப்பணித்துறையிலே ஓய்வு பெற்று தன்னை தமிழுக்காக அங்கங்கு சென்று ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடியதான நம்முடைய பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களே, இன்னும் நிறைய பேர் எனக்கு எல்லாரும் தெரியும், ஆனால் எனக்கு பேர் தெரியல, யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். அதோடு நம்ம தென்னாங்கூர் அரசு கலைக்கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர்
நம்முடைய எழில் வசந்தன் ஐயா அவர்கள் இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களும் இன்னும் பத்திரிகை நண்பர்கள்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கத்திலே பேச இருக்கக்கூடிய விசாலாட்சி அம்மையார் அவர்கள், சாகித் அலி என்று சொல்லக்கூடியவர்கள், டெஸ்ஸி என்று சொல்லக்கூடிய தலைமை ஆசிரியை அம்மா அவர்களும், பார்த்திமா என்று சொல்லக்கூடிய அம்மையார் அவர்களும், முகமது கான் என்று சொல்லக்கூடிய மேனாள் புதுச்சேரியினுடைய அமைப்பாளர் அவர்களும். ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, என்னை மட்டும் நீ விட்டுட்ட, உன்னை விட்டுட்டேன்னு இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அதோட வந்து மிக முக்கியமாக இன்று தமிழகத்தில் எங்கு விழா நடந்தாலும், ஆய்வரங்கம் நடந்தாலும், எங்கே விருது கொடுத்தாலும் சரி, முதல் விருது, ஏன்னா நெப்போலியன் ஒரு படத்தில் சொல்லுவான், சாவு வீட்டுக்கு போனாலும் மாலை எனக்கு தான் போடணும், ஃபஸ்ட்டு மாலை, கல்யாண வீட்டுக்கு போனாலும் எனக்கு தான் போடணும்னு. அது மாதிரி விருதுனாலே கமலா முருகன் தான். எனக்கு எந்த ஃபேஸ்புக்கை தட்டினாலும் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த அம்மையார் அவர்கள் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நூலை எழுதி இன்று வெளியிட்டு இருக்கக்கூடியவர், ஏன்னா நூல் எழுதுதல் என்பது மிக முக்கியமான ஒரு வேலை. அந்த நூல் தான் என்னைக்கா இருந்தாலும் நிலைத்து நிற்கக்கூடியது. நூல் மட்டும் இல்லைன்னா யாராலையுமே எங்கேயுமே வரலாறே சொல்ல முடியாது. அதற்கு சான்று மயிலம் பொம்மைப்புற ஆதினம். அவங்கக்கிட்ட என்னன்னாக்கா இருந்தவங்க பூரா நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு படுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லாரும். அவங்ககிட்ட எந்த வரலாறும் கிடையாது. ஆனால் பொம்மைப்புறம் என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் 7ஆம் நூற்றாண்டு என்றால் அது 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காலமே சொல்ல முடியல என்று கேரளாவை சார்ந்த அத்தனை பேரும் அங்கேருந்து வந்த ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற பொம்மைப்புறத்தில் ஒரு மண்டை ஓடு கிடைச்சது, அதுக்கு வந்து காலமே நிர்ணயம் செய்ய முடியவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே இருந்திருக்கிறது, ஊர் இருந்திருக்கிறது என்று வரலாற்றை சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியே எங்களுக்கு என்னன்னே தெரியல. காரணம் என்னன்னா, பதிப்புத்துறை அங்கே ஒன்றுமே வேலை செய்யாமல் போய்விட்டது, நூல்கள் பதிக்கவில்லை. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ வரலாற்றை சொல்வதற்கு காரணம், மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஏன்னா இப்போ நான் மாட்டிக்கினாங்க எந்த வரலாறு சொல்றதுன்னு தெரியல. ஒரு நூலில் ஒரு வரலாறு சொல்கிறான், இன்னொரு நூலில் ஒரு வரலாறு சொல்கிறான். இப்போ எனக்கு கிடைச்ச நூல்களில் பல நூல்கள் பல வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. எந்த வரலாற்றை முழுமைப்படுத்துவது என்பதை தெரியாமல் ஒரு சூழலே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான வரலாற்று நிகழ்வுகளை நாம் அறிந்து கொள்வதற்கு மிக முக்கியமானது இந்த நூல்கள் தான். இந்த நூலை படைத்த என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சான்றாண்மை மிக்க பெருமை மிக்கவர்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாது, பதிப்பு என்பது உங்களுக்கே தெரியும், நாம் எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி, இதையும் நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், உலகத்திலே முதல்ல பதிப்பிக்கப்பட்ட நூல் எது, ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் 886 பதிப்பிச்சிருக்காங்க. ஆனால் தமிழகம் தான் முதல்ல தோன்றியது, தமிழ்நாட்டில் தான் எல்லாம் நடந்ததுன்றான். ஆனால் நம்மக்கிட்ட வரலாறு கிடையாது. தமிழ்நாட்டில் எப்படா தோன்றியன்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா 835 தான் இங்கே முத பதிப்பு வந்ததுன்னு நம்மக்கிட்ட வரலாறு இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்மக்கிட்ட சரியான பதிவு இல்லை. பதிவு இல்லாத ஒரு காரணத்தினால தான் நாம் இப்போ பின்தங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் இருக்குது. இரும்பை கண்டுபிடிச்சவனே தமிழன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு உண்டான வரலாறுன்னு பார்க்கும்பொழுது இப்போ தான் கீழடி தோட்டிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே கிடைக்கிறத வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எழுத்துப்பூர்வமான வரலாறு நமக்கு நீண்ட காலமாக இல்லை. அப்போ நாமளும் உலக அளவில் நம்ம இடம் பிடித்திருப்போம். அந்த இடம் பிடிப்பதற்கு காரணம் என்னன்னாக்கா, நம்மக்கிட்ட வரலாற்று நிகழ்வுகள் நிறைய இல்லை. வரலாற்று ஆய்வாளர்களிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் உண்டு. பதிப்புத்துறையில் அது மிக முக்கியமாக நாம் சொல்லியாக வேண்டும். நானும் மயிலம் தமிழ் கல்லூரியில் சா திருநாவுக்கரசு தான். எனக்கு முன்னே இருந்த ஒரு முதல்வரும் சா திருநாவுக்கரசு தான். என் கொள்கையே வேற, அவர் கொள்கையே வேற. முழுக்க என் கொள்கை என்பதே வேறு, அவர் கொள்கை என்பதே வேறு. ஆனால் பின்னாடி காலத்தில் திருநாவுக்கரசுன்னு எழுதுனதை வச்சுக்கிட்டான்னா, அவர் எழுதுனதை வச்சுக்கின்னு என்ன சொல்லுவான், நான் எழுதுனதை வச்சுக்கின்னு அவரை சொல்லுவான்.
அது அவங்க எனக்கு இந்த ஏற்கனவே நச்சினார்கினர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதும்போது கொண்டு கூட்டி பொருள் கொள்கைன்னு வச்சாரு. அது மாதிரி வச்சிருவாங்க நாளைக்கு. அதுக்கு தான் நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி எழுத்தாளர்கள் சரியான வரலாற்றை பதிவு செய்தால் அவர்களுடைய உள்ளம் அவர்களுடைய கருத்து கணிப்புகள் என்பது வெளியாகும். ஏன்னா அவர் எதை பார்த்தாலும் கடவுள் வடிவத்திலே பார்க்கக்கூடியவர். எனக்கு முன்னாடி இருந்த திருநாவுக்கரசர் நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு கூட வணக்கம் போடும்போது சாமிக்கு முதல்ல போட்டாங்க. முதல்ல என்ன கேட்டாங்க, என்ன நினைச்சிங்க இது மாதிரிலாம் போட்டுங்கிறேன்னு கேட்டாங்க. நான் இன்னைக்கு என்ன தெரியுமா வணக்கம் போட்டேன், பக்தி என்பது நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக வரையறுக்கப்பட்டது, நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக பக்தி அல்ல. இன்னைக்கு வணக்கம் போட்டது நான் தான் போட்டேன். புரியுதா? எல்லாரும் பக்தினாலே எல்லா தவறையும் செஞ்சுட்டு போய் முருகா அல்லது சிவனே அப்படின்னு சொன்னா அது எல்லாம் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா இன்னைக்கு உலகமாக தப்புகள் பூரா நடக்குது. அதுக்கும் பக்திக்கும் சம்பந்தம் கிடையாது. பக்தி என்பது என்னன்னா நம்மளுடைய ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்வது, அதன் மூலமாக நாம் வெற்றி காண்பது. அதுக்காகத்தான் அது வரையறை செய்யப்பட்டது. இது போல நம்ம எதுக்கு எது வரையறை செய்தார்கள் என்றே தெரியாமல் நம் மனம் போன போக்கிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் என்னன்னாக்கா இது உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு புத்தக கண்காட்சி நடத்துவது, வாசிப்பு தன்மை என்பது உண்மையா ரொம்ப சிறந்த ஒரு நிலை. இந்த நிலைக்கு ஈடாக உங்களை எங்கேயுமே கொண்டு செல்ல முடியாது, எந்த இடத்திலும் கொண்டு செல்ல முடியாது. என காரணம் என்னவென்றால் எப்பொழுதுமே பதிப்புத்துறை என்பதும் இந்த மாதிரி புத்தக கண்காட்சி என்பதும் ஒரே இடத்துல அத்தனை புத்தகங்களையும் தேடி அலைவதை காட்டிலும் ஒரு இடத்தில் கிடைப்பதற்கு வழிவகை செய்வது என்பதும் இதெல்லாம் நம்முடைய சமூக வளர்ச்சிக்கு ஒரு ஊந்துகோலை. படிக்கவே முடியல, டென்ஷன் ஆகி போகுது எனக்கு. புரியுதா? அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இப்போ இது மாதிரி கொஞ்சம் வயசுல ஒரு வரலாற்று அறிஞர் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க காலத்தோடையே போயிடும். பின்னாடி வரும் பூரா அதெல்லாம் போட தேவையில்லைன்றான் ஒரே வார்த்தை, அதெல்லாம் வேணாம், அது பொருள்ல ஒன்றும் மாறாது, நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நான் பலமுறை சொல்றது, ஒரே ஒரு புள்ளியை எடுத்து எழுதும் பொழுது புரியுதா, கல்வெட்டுல இருந்து வருது இல்லை ஓலைச்சுவடியில இருந்து வருது, எம்பெருமான் என் கடவுள் அப்படின்னு இருக்கிறதுல இம்முல அந்த புள்ளியை முட்டி தெரியாம போச்சுன்னு வச்சுக்க, எமபெருமான் என்னுடைய கடவுள். ஒரே ஒரு புள்ளி தான், ஏன்னா கல்வெட்டுல மறைஞ்சு கூட இருப்பான், இல்ல படி எடுத்து விட்டுட்டு இருப்பான், ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்தவன் விட்டு இருப்பான். அப்ப சொல்லிடுவான் இந்த வகைரா புற இந்த யமபெருமான் கடவுளை கும்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போடுவான் பின்னாடி காலத்துல. ஏன்னா இதுல ஒரு புள்ளிக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அந்த தமிழில் இருக்கக்கூடியதான நிகழ்ச்சிகள் அப்படி, இதை கொண்டு கூட்டிலாம் பொருள் கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் நீங்கள் அத்தனை பேரும் முதல்ல நல்லா படிங்க. படிச்சிங்கனாலே முதல்ல நீ தமிழை வளர்க்குறன்னு சொல்றதுல ஒன்றும் புரோசனம் இல்லை. நாம் தமிழ் புத்தகங்களையும் சரி, தமிழ் புத்தகத்தை மட்டும் படித்தாக்கா எல்லாம் வளர்ந்துடலாம் நினச்சிக்காதீங்க. நான் அதுக்காக தமிழே படிக்கலாம் நான்லாம் சொல்ல மாட்டேன். எல்லா புத்தகத்தையும் படிக்கணும், எல்லா மொழியும் படிக்கணும். அப்போ தான் நம்ம தமிழினுடைய சிறப்பு நமக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் ஏன்னா இங்கே பாரதியாரை பற்றி இங்கே நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாரதியாருக்கு 7 மொழி தெரியும், 9 மொழி தெரியும். அவங்க பேரன் யானை தூக்கி போடலை, ஒருத்தர் யானை தூக்கி போட்டு சேர்த்து போச்சுன்றா, இப்படி எல்லா கதையான நாடை யூடியூப்பில் போட்டுக்கிறாங்க. புரியுதா? இதில் எந்த கதை வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் பாரதியாருடைய சிந்தனை தனி உரிமை சிந்தனை, அதுதான் மிக முக்கியம். தனி உரிமை சிந்தனை எப்பொழுதுமே ஒவ்வொரு இடத்திலையும் நிலைநாட்ட வேண்டும். அதை தான் உலக நாடுகள் சொல்லியது. தனி உரிமை சிந்தனை என்பது எந்த காலத்திலையும் வந்தது. அவர் பாரதியார் தன்னுடைய பாஞ்சாலி சபதத்தில் எழுதும்பொழுது பாஞ்சாலி கேட்பது அங்க மகாபாரதத்தில் அப்படிலாம் கிடையாது, பேசட் பாரதத்திலும் கிடையாது, வில்லி பாரதத்திலும் கிடையாது. ஆனா இவர் என்ன எழுதுறாருன்னா, என்னை இழந்து தன்னை இழந்தானா, தன்னை இழந்து என்னை இழந்தானான்னு கேட்குற மாதிரி எழுதுவாரு. அதான் அங்க முக்கியமான லா பாயிண்ட் அதுதான். புரியுதா? அந்த மாதிரியான ஒரு சூழல்கள்ல இந்த மாதிரி எழுச்சியை தான் உலக நாடுகள் சொன்னது. பாஞ்சாலி கேட்குற மாதிரி எழுதுவாரு, அங்க உனக்கு இங்க துரியோதனுடைய சபையில உன்னை வைத்து எழுந்து விட்டார்கள், வா உடனடியாக சபைக்கு என்று அழைக்கும் பொழுது அவர் கேட்குற மாதிரி வசனம் இருக்கும், என்னை இழந்து தன்னை இழந்தானா, தன்னை இழந்து என்னை இழந்தானா. தன்னை இழந்த பிறகு என் மேல எந்த உரிமையா இல்லை.
புரியுதா? என்னுடைய கணவனே இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரியான உரிமை கிடையாது. அவருடைய ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த செய்திகள் இருக்கும். பாரதியாரனுடைய ஸ்டைலே தனி ஸ்டைல். மகா சன்னிதானத்தின் பொம்மபுர ஆதீனத்தின் தமிழ் கல்லூரி முதல்வர் முனைவர் ச. திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் இங்கு பக்தி மார்க்கத்தையும் எழுச்சியாக நம்முடைய மனதில் பதிய வைத்து சென்றிருக்கிறார். ஐயா அவர்கள் மிக அற்புதமான சிறப்புரை ஆற்றினார்கள். அவர்களினுடைய சிறப்புரைக்கு எங்களுடைய பணிவான நன்றியை நாங்கள் உரித்தாக்குகிறோம். ராணி மேரி கல்லூரியினுடைய தமிழ் துறையினுடைய பேராசிரியை முனைவர் கமலா முருகன் அவர்கள் மிக சிறந்த தமிழ் வல்லுனர். எப்பொழுதும் எல்லா இலக்கியத்திற்கும் உரை எழுதி கொண்டிருப்பதே அவருடைய பணியாக. இந்த இனிய மாலை பொழுதில் தமிழவைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை பதிவு செய்து, அவர் முதல்லையே என்னை அறிமுகப்படுத்தின மாதிரி மணமேடை காண வந்தேன் மணமகளானேங்கிற மாதிரி நான் ஐயாவை பார்க்கறதுக்காக இங்கே வந்தேன். அப்படியே இந்த பக்கம் இருக்கிற புத்தகம் என் காதலி, அந்த காதலியையும் ஒரு ஓரமாக ரசித்து விட்டு போகலாம் என்பதற்காக இந்த பக்கம் வந்தேன். என்னை இணைத்து இங்கே அன்பு பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நம்முடைய பான்ஸ் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அவருடைய திருப்பாதங்களில் சொல்லி சிறப்பு அழகான உரையை வழங்கியிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கினிய இளவல் நம் தமிழ்கல்லூரியினுடைய முதல்வராக அன்பு பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய முதல்வரை அவர்களுக்கும் இணைந்து அன்பு பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை பதிவு செய்து 2 நிமிடத்தில் நான் எனக்கான உரையை பதிவு செய்து பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த சூழலில் ஒரு அற்புதமான விடயம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 29வது புத்தக திருவிழாவிலே நீங்கள் எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஏதோ வாசித்தல் என்பது இந்நேரம் நம்முடைய முதல்வர் ஐயா அவங்க சொன்ன மாதிரி வாசித்தல் என்பது எவ்வளோ ஒரு அழகான விஷயம். உங்களுடைய பாவேந்தன், இந்த மண்ணின் மைந்தன், அவன் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தான். நூலைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி என்று சொல்லிக் கொடுத்த அந்த பாடலில் அவர் சங்கத்தமிழை படிக்க வேண்டும் என்று முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் கூட, நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவது என்னவென்றால், எல்லோருக்கும் சொல்லுவது என்னவென்றால், வாசித்தல் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கான அழகான வாழ்க்கையை அது அமைத்து தரும். உங்களை நல்ல ரசிகனாக முதலில் மாற்றுவதோடு அடுத்து கலைஞனாக மாற்றி படைப்புலகிற்கு உங்களை அழைத்து செல்வதற்கும் உங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற செய்வதற்கும் அதுதான் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை நான் பலமுறை மாணவர்களுக்கு எடுத்து சொல்றது உண்டு. அதனால இந்த நேரத்திலையும் நான் நினைத்து பார்க்கிறேன். தொடர்ந்து பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் கூட நம்முடைய ராமலிங்கம் ஐயா உள்ளிட்ட பலர் இணைந்து இந்த புத்தக திருவிழாவை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலே இந்த தமிழ் அன்பர்களினுடைய இந்த நான் இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, படைப்பாளர்கள்லாம் வந்து எழுதணும், நிறைய எழுதணும், படிக்கணும் அப்படின்னு. இப்போ நான் ஒரு முயற்சி என்னை பற்றி சொன்னாங்க. நான் எழுதிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ மறுபடியும் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன். பலர் முகநூலிலையும் செய்திகள் புலனத்திலையும் பார்த்துருப்பாங்க. நான் ஏற்கனவே மதுசாமலானந்தம் அவர்கள் படைப்பாளர்களை எல்லாம் அறிமுகப்படுத்த வரலாற்று களஞ்சியம் என்று ஒன்றை அந்த காலத்திலே வெளியிட்டார். ஒரு 40-45 வருடத்திற்கு முன்பு வெளிவந்த நூல் அது. இப்பொழுது நான் அந்த முயற்சியை கையிலே எடுத்திருக்கிறேன். இப்பொழுது வாழும் படைப்பாளர்கள் அத்தனை பேரையும் ஏறக்குறைய இந்த 125 ஆண்டுகள் இப்போ இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டுக்குள்ளே வரக்கூடிய அத்தனை பேரையும் அந்த பட்டியலுக்குள் கொண்டு வந்து யாரெல்லாம் எத்தகைய நூல்களை எல்லாம் இந்த தமிழ் இலக்கிய உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதில் குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியை தான் இப்போதைக்கு நான் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்கள எல்லா செய்திகளையும் ஏற்கனவே என்னுடைய இலக்கிய வரலாறு பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட இடங்களில் பாடப்பகுதிகளில் போயிட்டுருக்குங்கிறது வேறு. அதை தொடர்ந்து இது கொடுக்குற போது பல படைப்பாளர்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, நூல் எழுதுகிறாங்க, ஒரு 10 நூல் வெளியிடுறாங்க. நானும் இன்றைக்கி நூல் வெளியிட்டேன்னு வெளியிட்டுட்டு மீதி இருக்கிற 10 நூலை தூக்கி மாடியில் வச்சிடுறாங்க. இல்லை எங்கேயாவது கேட்குற போது ஒரு 10 நூலை எதுக்காவது கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போதும் இருக்கு. நாம் தேடுகிற பொழுதும் ஆய்வாளர்கள் தேடுகிற பொழுதும் அந்த நூல் கிடைக்கிறதா? இப்போ இன்னைக்கு சொன்னாங்கல்ல, எங்களுக்கு பொம்மைபுரம் ஆதீனத்தை பற்றி எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கலையே, பதிவு செய்தாங்களா இல்லை பதிவு செய்த விஷயம் கிடைக்கவில்லையா, 2 நிலைப்பாடுகளும் இருக்கிறது என்கிற இடர்பாடை களைவதற்கான ஒரு சிறிய முயற்சியாக நான் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறேன். வாசிப்பதனால் பல்வேறு நிலைகளிலே வாசிப்பதனால் கிடைக்கக்கூடிய செய்தி. அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அவர் பாரதத்துக்குள்ளே போனாரா, எனக்கு உடனே ராமாயணத்துக்குள்ளே போயிருச்சு. ராமனை பற்றிய செய்திகளை எல்லாம் அழகாக பதிவு செய்து கம்பன் இன்று வரையிலும் நான் புகழ்ந்து புலகாங்கிதம் அடைந்து பார்த்து கொண்டிருக்கிறோங்க. ஆனால் மேத்தா கிட்ட போனோம்னா ராமனை பற்றி இவர் புகழ்ந்து பேசின அத்தனை விஷயத்தையும் அவர் கொஞ்சம் உல்டா பண்ணி போட்டுக்கிட்டார். நீங்கள் கம்பனியினுடைய ஊர்வலம் படிச்சிருப்பீங்க. அந்த மேத்தாவுடைய கம்பனை படிக்கிற பொழுது சற்றே நமக்கு மாறுதலான பல செய்தி கிடைக்குது. இங்கே சூர்பனகையை கெட்டவளா பார்த்துக்கிட்டு இருக்கிற அதே சூழலில் அவர் என்ன கேட்பார் நம்மள்கிட்ட ஒரு வழக்கறிஞரா மாதிரி, சூர்பனகை மேல் என்ன தப்பு இருக்கு, ஏன்
தப்பு இல்லையாங்க? அடுத்த கணவனை பார்த்து ஆசைப்பட்டது தப்பு இல்லையா? ஏங்க, யாரை பார்த்து ஆசைப்பட்டா? பூனவங்க வந்தாங்களாமா, ராமனை பார்த்து ஆசைப்பட்டான். ராமன் எப்படிப்பட்டவன்? பார்த்தவரெல்லாம் மயங்குகிற அழகுடையவன். தோள் கண்டார் தோளே கண்டார் என்று எழுதுகிறீர்கள், கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்றெல்லாம் மயங்கி மயங்கி எழுதுகிறீர்களே, பார்த்தவர்களெல்லாம் மயங்கி விடுகிற அந்த அழகிலே சூர்பனகை மயங்கி இதிலே குற்றம் என்ன? அவர் எழுதிட்டு போயிட்டார். இப்போ நம்ம யாருக்கு வாதம் தீர்ப்பு சொல்றது தெரியல. அதே மாதிரி தான் நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கோம். நான் பல இடத்துல சொல்றது உண்டு, நாமெல்லாம் நல்லவர்களா எவ்வளவு நேரம் வரையிலும் இருப்போம். நமக்கான தவறு செய்கிற வாய்ப்புகள் கிடைக்கிற போதும் தவறு செய்யாமல் இருந்தால் நல்லவர்கள். அவரு ராவணனை பற்றி எழுதுறதுக்கு நாம ஏதோ தப்பாவே கற்பிதம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, அவர் எழுதுவாரு, வீட்டிலிருந்து ராமனாகத்தான் புறப்பட்டேன், வீட்டிலிருந்து ராமனாகத்தான் புறப்பட்டேன், வெளியில் தெரிகிற அழகுகளை பார்க்க பார்க்க தலைகள் முளைத்து முளைத்து ராவணன் ஆகிவிட்டேன்னு எழுதுறார். அப்போ என்னை நான் நன்றாக வைத்திருந்தாலும் கூட இந்த சூழ்நிலையின்பால் சில சமயங்களில் கட்டுப்பட்டு என்னை நான் இழக்க வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கிறது இந்த சமுதாயத்திலே. இது இலக்கிய படைப்பை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? அவர் ஒரு செய்தி சொன்ன மாதிரி எனக்கு இந்த சிந்தனை வந்தது. இப்படிப்பட்ட சிந்தனைகளை எல்லாம் நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஒரு படைப்பாளன் சொன்னதை அப்படியே படிச்சுட்டு போகணும்னு கிடையாது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமை மேமா புடைத்தின்னு வள்ளுவர் எழுதிட்டார்னா, எழுமை என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் எழுதுவது என்று உரையாசிரியர்கள் இன்றைக்கு அதற்கு ஒரு பட்டியல் எழுதி கொண்டிருக்கிறார்கள். 7 பிறப்பு எழுதுறதா, இல்லை 27 பிறப்புன்னு எழுதுறதா, 37 பிறவின்னு எழுதுறதா, எத்தனை பிறவி எழுதுறது? எழுகின்ற பிறவி தோறும்னு எழுதலாமா? இது ஒரு பெரிய பட்டிமன்றம் போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய உரைகளை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு, சொற்களை தெரிந்து கொள்வதற்கு, சொற்களினுடைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் எங்கே நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், வாசிக்கிற அந்த திறன் கிடைக்கும். அந்த வாசிப்பை நேசிப்பதற்கு இந்த புத்தகங்கள் நமக்கு ஒரு அழகான குழந்தைய போல. நான் பிள்ளைங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லுவேன், இந்த கணினியில கைபேசியில எல்லாம் கிடைக்குதுன்னா இதுலயே தடவிக்கிட்டு இருக்காதீங்க பிள்ளைங்களா. ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து படிக்கிற பொழுதுதான் ஒரு குழந்தையை தொடுகிற உணர்வு, ஒரு நல்ல வாசமுள்ள மலரை தொட்டு பார்க்கிற ஸ்பர்சிக்கிற உணர்வு இதெல்லாம் கிடைக்கும். இதனால் உங்களுடைய ரீடிங் பவர் கூடும். ரீடிங் பவர்னு டாக்டர் சொல்வார்ல, அந்த ரீடிங் பவர் வேற, இந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற ரீடிங் பவர் வேற. படிக்கும்போது வேகமா படிக்கலாம், நம்ம சிட்டி ஸ்டைல்ல வேகமா. இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல நூல்களை படிக்க வேண்டும். இந்த நூல்களை எங்கே நாங்கள் தேடி செல்வது என்று ஆங்காங்கே தேடி செல்லாமல் ஓரிடத்திலே குவிய வைத்து அற்புதமான இந்த அரங்கை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா உள்ளிட்ட அத்துணை ஆளுமைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, என்னையும் அழைத்து அன்பு பாராட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். தமிழ் இலக்கியத்தை எப்படி கற்றல், அதை எப்படி கற்பித்தல், அதை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்ளுதல் என்பதை பற்றியெல்லாம் இந்த கருத்தரங்கத்திற்கு ஏற்ற தகவல்களை எல்லாம் திரட்டி வந்து இங்கு மிக அற்புதமான உரையாற்றி இருக்கிறார் குயின் மேரிஸ் கல்லூரியினுடைய தமிழ்துறையினுடைய தலைவி அவர்கள் முனைவர் கமலா முருகன் அவர்களை மிக அன்போடு நாங்கள் பாராட்டி வணங்கி மகிழ்கிறோம். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சியின் அடுத்ததாக அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய மிக சிறந்த கவிஞர் அவர் மு. பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை இப்பொழுது கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 29வது தேசிய புத்தக கண்காட்சியினை மிக சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற முனைவர் பாஞ்ச் ராமலிங்கம் ஐயா அவர்கள், மயிலம் தமிழ் கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் மற்றும் மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கிற ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புத்தக திருவிழா என்பது எதற்காக இங்கே நடத்தப்படுகிறது, அதுவும் யாரால் நடத்தப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தமிழகத்தில் தமிழக அரசே மாவட்டங்கள் தோறும் புத்தக திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பொருட்செலவில் மிக சிறப்பாக அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. புதுவையிலும் அரசு பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்திருக்கிற நாங்கள் தமிழ்ச்சங்கம் சேர்ந்து அந்த விழாக்களை மிக சிறப்பாக அந்த ஏஎஃப்டி திடலிலும் மற்ற ஆனந்தா திருமண நிலையம் மற்ற இடங்களிலும் மிக சிறப்பாக நடந்தது. கடந்த பல ஆண்டுகளாக இங்கே நடத்தவில்லை. ஆனால் ஒரு தனி மனிதராக நின்று ஒரு புத்தக ஒரு கூட்டுறவு நிறுவனத்தை அமைத்து 29 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இடைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிறார் பாஞ்ச் ராமலிங்கம் பேராசிரியர் அவர்கள் என்றால் அவருக்கு இந்த புதுவை மக்களும் மற்ற தமிழ் சமூகம் கடமைப்பட்டுள்ளது. தன்னுடைய எடுத்த கொள்கைக்கு தவறாமல்
இந்த மக்களுக்காக புத்தகங்களை கொண்டு வர வேண்டும், வாசிப்பு பழக்கத்தை அனைவரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சி எடுத்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ந்து எங்களுக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்து புத்தகங்கள் வாசிப்பதற்கும் வாங்குவதற்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கும் மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் முனைவர் வி. முத்து அவர்கள் தொடர்ந்து இந்த சங்கத்தோடு இருந்து சிறப்பாக இந்த நிகழ்வு நடப்பதற்காக ஒத்துழைப்பு செய்து பேராதரவு நல்கி வருகிறார்கள். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு என்பது எங்களுடைய ஐயா அப்துல் மஜீத் அவர்களுடைய அறக்கட்டளை நிகழ்வாக இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் இருந்தால் இங்கே பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார். எங்களையெல்லாம் வந்து அண்ணே அண்ணே என்று சொல்லி வணங்கி கொண்டிருப்பார். எப்படிப்பட்ட சிறுவர்களாக இருந்தாலும் அவருடைய வயதுக்கு எல்லோரையும் வணங்கி வாழ்த்தி பாராட்டுகிற மிகச்சிறந்த ஒரு கவிஞராக, ஒரு மனிதராக, ஒரு மனிதநேயம் உள்ளவராக, ஆளுமையாக அப்துல் மஜீத் ஐயா அவர்கள் இருப்பார்கள். கம்பன் கழகமாக இருந்தாலும், கம்பன் விழாவாக இருந்தாலும், தமிழ்ச்சங்க விழாவாக இருந்தாலும், இந்த புத்தக திருவிழாவாக இருந்தாலும் எங்கும் அவர் நிறைந்திருப்பார். நம்மோடு எப்போதும் நிறைந்திருப்பார். அவரை மறக்காமல் குடும்பத்தார், அவருடைய மகள்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை செய்வது என்பது கண்டிப்பாக நாம் அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். யாருமே எல்லாரும் கைவிட்டுடாம குடும்பம்தான் முதலில் எடுத்து செய்ய வேண்டும். நாம் அனைவரும் அவரை மஜீத் ஐயாவை நாம் எப்போதும் மறக்கவே மாட்டோம், மறக்கவும் கூடாது. அந்த அளவுக்கு இந்த நிகழ்வு இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பல்வேறு நிகழ்வுகளை தினந்தோறும் நடத்தி பரிசுகளை அளித்து எல்லோரையும் பாராட்டி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை நாம் பாராட்ட வேண்டும். ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வில் நிறைய புத்தகங்களை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவும் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அவையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இந்த புத்தக கண்காட்சியில் நம்முடைய ஐயா அவர்களுடைய நினைவாக ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் அவருடைய புதல்விகள் அவர்களுக்கு இறைவனுடைய ஆசி என்றும் முடித்தாருங்க என்று கூறி இந்த நடுவர் பணியை உங்கள் சான்றோர்களினுடைய வழிகாட்டுதலின்படி இறைவனை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். இந்த கருத்தரங்கில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக வந்திருக்கின்ற அறிவில் சார்ந்த என்னுடைய அருமை தாய்மொழியினுடைய இரவல்கள் மூத்தோர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழிங்கள் உயிருக்கு நேர் என்ற என்னுடைய தாய்மொழி தமிழ் தாயை வணங்கி இந்த கருத்தரங்கத்திற்கு கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவர் பெருந்தகையின் வழிகாட்டலின்படி கற்றலும் கற்பித்தலும் என்ற தலைப்பில் இந்த அருமையான தலைப்பை தேர்வு செய்து கருத்தரங்கிற்கு தங்களுடைய அருமையான கருத்துக்களை பதிவு செய்ய வந்துள்ள பேச்சாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கால அவகாசம் காரணமாக அவர்களிடம் நிறைய கருத்துக்கள் பொதிந்து வந்துள்ளன. ஆயினும் அனைவருக்கும் நேரத்தை பங்கீடு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை 3 நிமிடங்களில் இருந்து 5 நிமிடங்களுக்குள் தங்களுடைய அருமையான கருத்துக்களை பதிவு செய்து அனைவருக்கும் நேரத்தை பங்கீடு செய்யுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் கற்றல் கற்பித்தல் என்றால் என்ன? கல்வி, அதாவது ஒரு மனிதன் பிறந்து அவன் இறக்கும் வரை கற்றுக்கொண்டே இருக்கின்றான். எப்பொழுது ஒரு மனிதன் கற்றுக்கொண்டே இருக்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் பரிணாம வளர்ச்சியை பெறுகின்றான். கற்றல் இல்லையே கற்பித்தல் இல்லை. மாணவர்களும் சரி, ஆசிரியரும் சரி,
ஒவ்வொரு காலகட்டத்திலும் கற்றல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. பெருந்தகை வள்ளுவரும் கற்றல் என்பது கண்ணுடையருடைய அதுதான் கற்றல். கற்றல் இல்லை என்றால் கண் என்பது வெறும் பொன் என்று கூறுகின்றார். கற்பித்தல் கற்றல். கற்றல் என்பது நாம் பெற்ற ஒரு வரம் என்றால், கற்பித்தல் என்பது ஒரு தவம். தவமாக இருந்து பிறரை கற்பித்தலே ஒரு மனிதனுடைய சிறந்த செயல். கற்றலை பற்றியும் கற்பித்தலை பற்றியும் நமக்கு இங்கு பல கருத்துக்களை கூற வந்துள்ள இவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். முதலில் திருமதி வளர்மதி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பூத்த சோலை பூவண்டோடு புதரிடை ஆடி இசைத்ததும் தமிழா காய்த்த பலாவே கரும்பே தமிழே வாழ்த்தி வணங்குவேன் அம்மா என்று எனது அருமை தமிழ் தாயை வாழ்த்தி அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களின் கால் பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பானது கற்றலும் கற்பித்தலும். கற்றல் கற்பித்தல் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவது வகுப்பறை செயல்பாட்டு முறை. கற்றலும் கற்பித்தலும் வகுப்பறைக்கான செயல்பாட்டு முறையா என்ற கேள்வி நம்முள் எழும்போதெல்லாம் நமக்கு விடையாக கிடைப்பது என்னவென்றால், கற்றலும் கற்பித்தலும் இல்லாத வாழ்வியலே கிடையாது என்பதுதான். அத்தகைய மேன்மை இருந்த கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளோடு இணைந்ததுதான் நம்முடைய வாழ்வியல். சரி, இந்த கற்றல் கற்பித்தல் இந்த என்ன செயல்பாடுகளுக்கு அடிவேராக ஆணித்தனமாக அடித்தளமாக விளங்குவது என்ன என்று நாம் சிந்தனை செய்து பார்த்தால், ஆர்வம்தான் கற்றலுக்கான அடித்தளம் என்பது நம் அனைவருக்கும் புரியும். சரி, இந்த ஆர்வமும் தேடலும் எந்த ஒரு மனிதனிடம் மிகுதியாக காணப்படுகிறதோ அந்த ஒரு மனிதன் மட்டுமே கற்றலை கற்றுக்கொண்டே இருப்பான். வாழ்வின் இறுதி வரை கற்க துணிந்தவனாக இருப்பான். அந்த மனிதனால் மட்டுமே கற்றவற்றை பிறருக்கு பிழையின்றி கற்றுக் கொடுக்க முடியும். அதனால் கற்றலும் கற்பித்தலும் இணைந்த ஒரு செயல்பாட்டு முறை, ஒன்றை விட்டு ஒன்று பிரியாத ஒரு செயல்பாட்டு முறையாக பார்க்கப்படுகிறது. மேலும் நம்முடைய இறைவனின் படைப்பில் ஒரு மிக புனிதமான ஒரு விஷயம் ஒரு இனத்திற்கு மட்டுமே உள்ளது. மனித இனத்திற்கு மட்டுமே சிந்தனையும் சிரிப்பும் வரமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சிந்தனையை வளப்படுத்த, சிந்தனையை செழுமைப்படுத்த, நெறிப்படுத்த, வாழ்க்கையை ஒழுங்கோடு வாழ கற்பிக்க, இவை எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக விளங்குவது கற்றல் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. மேலும் எதற்கு கற்க வேண்டும்? கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்றார் நம் அவ்வை மூதாட்டி. கற்க வேண்டியவை ஏராளம் உலகில் இருக்கும் போது கற்று தெளிவதே மேன்மை என்பதால் அனைவரும் நாம் கற்க வேண்டும். ஆதலால் கற்க வேண்டும். அடுத்தது கற்க கசடர, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்றால் நம் பொய்யாமொழி புலவர். கற்க வேண்டும், பிழை இல்லாமல் கற்க வேண்டும், கற்றபடி நாம் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று வலியுறுத்தினான். அதனால் நாம் கற்க வேண்டும். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி நம்மை கைவிடாது என்றார் மகாத்மா காந்தி. அதனால் நாம் கற்க வேண்டும். இவ்வாறு கற்பதற்கான காரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நம் நுண்ணறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கு நாம் அனைவரும் கற்க வேண்டும். இவை எல்லாம் நாம் அறிந்த ஒரு செயல்பாடுதான். சரி, கற்றலின் விளைவு என்பது எப்படி இருக்க வேண்டும்? உலகில் 85% வெற்றியாளர்களை சந்தித்து ஒரு உரையாடல் நிகழ்ந்தது. அந்த உரையாடலின் போது பில்லியனர்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர்களிடம் ஒரு உரையாடல் நிகழும் போது உங்களுடைய வெற்றிக்கான அடிப்படை காரணம் என்ன என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அவர்கள் சொன்னது என்ன என்று பார்த்தால், புத்தகத்திலிருந்துதான் நாங்கள் முன்னேற்ற பாதையை அடைவதற்கான யுக்திகளை கற்றுக்கொண்டோம். புத்தகம் தான் எங்களுக்கு வழிகாட்டியாய் இருந்தது. புத்தகம் தான் எங்களை செறிவூட்டியது.
நெறிப்படுத்தியது என்று பல கற்றல் விதிமுறைகளை புத்தகம் எங்களுக்கு கற்று தந்தது என்பதை நமக்கு கற்பித்தார்கள். யார் ஒருவர் தெளிவாக கற்கிறார்களோ அவர்களால் மட்டுமே தெளிவுற மற்றவர்களுக்கு கற்பிக்க முடியும் என்ற உண்மையை இதன் வாயிலாக நாம் அறிகிறோம். மேலும் தூக்கு கயிறுக்கு முன் நிற்கும் போது கூட புத்தகத்தை படித்து முடித்துவிட்டு நான் என்னை தூக்கிலிடுங்கள் என்றார் பகத்சிங். அதைவிட நான் படித்துக் கொண்டிருக்கும் புத்தகம் இன்னும் நிறைவு செய்யப்படவில்லை, அதனால் என்னுடைய அறுவை சிகிச்சையை தள்ளி வையுங்கள் என்றார் அறிஞர் அண்ணா. உலகை ஆளும் ஆளுமைகளின் வாழ்வியலை ஆராய்ந்து பார்க்கும்போது புத்தகங்களும் கற்றலும் கற்பித்தலும் ஒவ்வொருவரை எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்தியிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. உலகையே புரட்டி போடும் மிக உன்னத செயல்களை புத்தகம் படைக்கிறது. எனவே புத்தகங்களை கற்க வேண்டும் என்னும் மிகப்பெரிய ஒரு சிந்தனை நம்முள் விதைக்கப்படுகிறது. விதைகள் விதைத்துக் கொண்டே இருங்கள், வளர்ந்தால் மரம், இல்லையே மண்ணுக்கு உரம் என்பார்கள். அந்த வகையில் அறிவு சுரங்கங்களையும் அறிவை கற்போம், பண்பை கற்போம், அன்பை கற்போம், இவை எல்லாவற்றையும் கற்போம், கற்றவற்றை எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கற்பிப்போம் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆழ்ந்த சிந்தனையையும் இங்கு விதைக்க நான் முற்படுகிறேன். மேலும் நம்முடைய ஒரு அறிஞர் ஒருவர் சொல்வார், நூலுக்கான ஒரு விளக்க உரையை, அதாவது ஊசியின் காது துளையில் எப்படி நூல் நுழைந்து ஆடையின் கிழிச்சலை நீக்குகின்றதோ அவ்வாறு செவி துளைகளுக்குள் நுழைந்து நம் இதயத்தில் நுழைந்து நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை விளக்குவதுதான் நூல். அதனால்தான் அதற்கு நூல் என்று பெயரிட்டார்கள் என்று வலம்புரி ஜான் அவர்கள் அழகாக பதிவு செய்வார்கள். அத்தகைய மேன்மை மிகுந்த நூல்களை நாம் கற்க முற்பட வேண்டும். எத்தனை அதிகம் கற்கிறோமோ அத்தனை வலிமை வாய்ந்தவர்களாக நம்மால் இருக்க முடியும். மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் சில வரிகளால் உருவாக்கப்பட்டவர்கள். மகாத்மா காந்தியடிகள் ஒரு சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்த நம் மகாத்மா காந்தியடிகள் எவ்வாறு மகாத்மாவாக உயர்ந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அவரிடம் கொடுக்கப்பட்ட ரஸ்கின் என்பவரால் எழுதப்பட்ட ஒரு நூல், கடையெடுக்கும் கடைத்தேற்றம் என்னும் அந்த நூல் அவருக்கு மனித நேயத்தை கற்பித்ததாக அவர் வெளிப்படுத்துகிறார். மனித நேயத்தையும் சமூக நேயத்தையும் தனக்கு கற்பித்த அந்த நூலால் மட்டுமே இன்று நான் மகாத்மாவாக திகழ்கிறேன் என்பதை அவர் பதிவு செய்கிறார். மகாத்மா எழுதிய அவருடைய சுயசரிதையை படித்து பல மாற்றங்களையும் வலிமையையும் பெற்றதாக மார்ட்டின் லூதர் கிங் நமக்கெல்லாம் பதிவு செய்கிறார். இவை எல்லாம் நமக்கு கற்பிப்பது என்ன என்று பார்த்தால், கற்றல் கற்பித்தல் என்பது ஒரு தொடர் செயல். அதை பிரிக்க இயலாது. கற்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்று தெளிந்து கற்றவற்றை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும் என்பதை தான் நமக்கு அது பறைசாற்றுகிறது. மேலும் இறுதியாக நாம் எதிலிருந்து கற்கவில்லை. கலைஞன் உளி கொண்டு சிலையை செதுக்கும் போது அங்கு கலையை கற்கிறான். மலர்கள் அதை நசுக்குகிறோம், நசுக்கினாலும் நம் கைகளில் அது வாசத்தை தருகிறது. அதனிடமிருந்து அந்த சின்ன நுண்ண அறிவை கற்கிறோம். கல்லால் அடித்தாலும் கனியை நமக்கு பரிசாக தருகிறதே மரம், அதனிடமிருந்து அந்த கனிவை கற்கிறோம். மேலும் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒவ்வொரு விடயங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடலில் பாய்கிறதே அலை, முட்டி மோதி முன் வந்து பின் சென்று பின் போனாலும் முன் வா என்று நம்மை அழைக்கிறதே, அதனிடமிருந்து முயற்சியை கற்கிறோம். இப்படி ஒவ்வொருவரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். நேரமின்மை காரணமாக அனைவரும் கற்போம், கற்றவற்றை மற்றவருக்கு பகிர்வோம், கற்போம், கற்பிப்போம். நல்லதொரு வாய்ப்பை எனக்கு நல்கிய அம்மா ரசியா அவர்களுக்கும் இந்த புத்தக திருவிழாவில் பேச வாய்ப்பளித்த இந்த குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது வல்லமணி முருகன். நன்றி, வணக்கம். மிக அருமையுமா, மிக சிறப்பாக கல்வியினுடைய தன்மையை கூறினார். அதாவது பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி கைவிடாது. அருமையானது. அதாவது இது கல்வியினுடைய சிறப்பு.
ஒன்றாக இருக்கையில் ஒரு சபையில் அந்த சான்றோர் அறிவு உடையவனை அந்த சபை முன்னிறுத்தும் என்பதை தன்னுடைய கருத்துக்கள் மூலம் மிக ஆணித்தரமாக வெளியிட்டுள்ளார். கற்க வேண்டும், நூலை கற்க வேண்டும், அந்த நூல் அளவே நம்முடைய அறிவானது உயர்ந்து நிற்கும் என்று அம்மையாருடைய கருத்துக்கள் மிகவும் அருமை. அது மட்டுமல்லாமல் ஊசியும் நூலையும் வைத்து ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை கூறினார். எப்படி அந்த ஊசி நூலை சேர்க்கின்றதோ அதே போல நூல் என்பதற்கு இரண்டு வகையான நம்முடைய தமிழ் மொழியுடைய சிறப்பே அதுதான். ஒரு சொல்லுக்கு இரு பொருள். நூல் என்று படிக்கும் நூலை கூறுகின்றோம், கிழித்தவற்றை தைக்கக்கூடியதற்கு நூல் என்று. இங்கு பேச்சாளர்களாக சமூக அறிவியல் பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் திருமதி வளர்மதி அம்மையார் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்மையார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அனைவரும் பெருமைப்பட்டு மகிழக்கூடிய 29வது தேசிய புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதுவை பல்கலைக்கழகத்தின் மேலாள் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், மயிலம் ஸ்ரீ பொம்மபுர ஆதீன கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவராக வீற்றிருக்கக்கூடியவர் பாரதி கணேசன் அம்மையார் அவர்களுக்கும், இங்கு வருகை புரிந்து வீட்டிருக்கக்கூடிய மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தியாகி அப்துல் மஜீத் ஐயா நினைவு அறக்கட்டளை வாயிலாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய உதவியாளர்கள் இருவர், செல்வி மஜீத் ஷம்ஷத் அவர்களுக்கும் செல்வி மஜீத் ரசியா மேம் அவர்களுக்கும், இங்கு வருகை புரிந்து விட்டிருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் கலைமாமணிக்கோ, தையர் பெருமாள் ஐயா, என்னுடைய தமிழ்நெஞ்சன் ஐயா, அறிஞர் பெருமக்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். கற்றலும் கற்பித்தலும் என்ற இந்த தலைப்பு மிக அற்புதமான தலைப்பு. இது பற்றிய ஒரு பெரிய நூல் எழுதியிருக்கிறார். இந்த புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் பாஞ்ச் ராமலிங்கம் ஐயா அவர்கள் பள்ளி உளவியல் என்று இந்த பள்ளி குழந்தைகளுக்கு இந்த கற்றல் கற்பித்தல், நம்முடைய கல்லூரிகளில் கற்றல் கற்பித்தல் ஒரு அற்புதமான உளவியல் சார்ந்த ஒரு நிகழ்வு. நம் குழந்தைகளிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு பணியிலையும் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். கற்று முடித்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, அவ்வளவு மிக விசாலமானது இந்த கற்றல். அதுபோலத்தான் கற்பித்தலும். அது இதெல்லாம் கற்பித்தல் பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உரியதுதான் என்று மற்றவர்கள் எல்லாம் ஒதுங்கிவிடக்கூடிய சூழல் இல்லை. எல்லோரும் கற்பித்தல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை நமக்கு பிடித்தவர்களுக்கு நாம் அதை கற்றுக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு தாயும் தந்தையும் தான் கற்றவற்றை தான் நேசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கற்றுத் தருகிறார்கள். குரு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அற்புதமான பாட்டு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய மஜீத் ஐயாவினுடைய பாட்டை இப்படி ஒவ்வொருவருமே நாம் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த மாதிரி கற்றலும் கற்பித்தலும் என்பது நாம் மூச்சு விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வரையில் இது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனக்குதான் வயசாயிடுச்சு, நான் இனிமேல் என்னத்தை கற்க போறேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொன்றை நாம் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். அது மாதிரி நாம் கற்பித்துக் கொண்டும் இருக்கிறோம். அதனால இது ஒரு பெரிய விசாலமான தலைப்பு தான். இருந்தாலும் நம்முடைய அம்மையார் குறுகிய நேரத்தில் இதை நீங்கள் பேச வேண்டும் என்று படித்திருக்கிறார்கள். அதற்காக நான் சில கருத்துக்களை மட்டும் இங்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தற்கு கட்டளை தூரும் அறிவு. நாம் தோண்ட தோண்ட நீர் வந்து கொண்டே இருக்கும். அப்போது எந்த கட்டத்தில் அது நீர் வரும் என்று யாருக்குமே தெரியாது. நீரே வரல அப்படின்னு கைவிட்டவர்கள் அடுத்து ஒருவர் ஒரு நொடியில அதை தோண்டும் போது நீர் கொண்டது. இப்படி எந்த சமயத்தில் நமக்கு அறிவு புலப்படுகிறது என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் நாம் அந்த செயலை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தெரிந்து விட்டது என்று சொல்லவே முடியாது. ஞானமும் அப்படித்தான், படிப்பும் அப்படித்தான். நாம் படிக்க படிக்க அதிலிருந்து ஒரு புதிய புதிய கருத்துக்கள்
வந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நான் ஒரு கவிதையை படிக்கிறேன். பாரதியினுடைய அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அன்பொரு காற்றடி கொண்டடி வைத்தேன், வெள்ளி கனிந்தது காடு கடல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ, சின்னது பெருசு அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு அக்னி, நீங்க ஒரு தீப்பொறி தான், ஆனா அது எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெரிய பிரம்மாண்டமானது. இந்த அக்னியை நாம் ஆன்மீகத்தில் இணைத்துக் கொள்ளலாம், பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனையோடு இணைத்துக் கொள்ளலாம், நம்முடைய பொது உடைமையோடு இணைத்துக் கொள்ளலாம், நம்முடைய தாய்மையோடு இணைத்துக் கொள்ளலாம், சகோதரத்துவத்தோடு இணைத்துக் கொள்ளலாம், குரு சிஷ்யர் என்ற உறவில் இணைத்துக் கொள்ளலாம். அந்த அக்னி என்பது எல்லாவற்றுக்கும் உரியது, எல்லார் மனசினுள்ளும் அது இருக்கக்கூடிய அந்த அக்னி. ஆனால் அது யாருக்கு எது அக்னியாக இருக்கிறது என்பது அது காலம்தான் முடிவு செய்யும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பாரதியினுடைய சிந்தனை என்பது கற்றலும் கற்பித்தலும் என்பது நம்முடைய பாரதியாருடைய தமிழ் குல முதன்மையர் அவர்களே வந்திருக்கிறார்கள். அவர்கள் பாரதியை பற்றி ஒரு பெரிய சித்தர் கோட்பாடு, அம்மையார் அவர்களுக்கு அப்படி ஒரு கோட்பாடு ஏற்பட்டது என்று பார்க்கும்போது அவர்களும் எழுந்த அந்த அக்னி பாரதி பற்றிய ஒரு அக்னி. இந்த மாதிரி எழுத்தாளர்களுடைய அக்னி, டி ராஜநாராயணனை பிடிக்கும், பிரபஞ்சனை பிடிக்கும், அவர்களெல்லாம் ஒரு அக்னியாக இங்கு செயல்படுவார்கள். இந்த மாதிரி பாரதி கொடுத்த அந்த அக்னி என்பது விசாலமானது. இதை நாம் எப்படி உணர்கிறோம், அந்த வரி எப்படி கற்பிக்கிறது நமக்கு? ஏனென்றால் நாம் தான் கற்பிக்க வேண்டும் என்பது ஒன்றாக இருந்தாலும் மாணவர்களுக்கு அந்த வாசகம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்பது அவர்கள் உணர்கின்ற ஒரு விதத்தை பொறுத்ததாக அது அமைந்திருக்கும். அதனால ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது அதியமான் நெடுமான் அஞ்சி ஒரு அக்னியாக இருக்கிறார் அப்படின்னு அவரோடு நெருங்கி பழகிய ஔவையார் சங்க இலக்கியத்துல புறநானூறுல சொல்லுவாங்க. அதியமான் நெடுமான் அஞ்சி எப்படி இருப்பார் அப்படின்னா, வீட்டுல எல்லாம் தீக்கடைக்கோள் அப்படின்னு அந்த காலத்துல வச்சிருப்பாங்க. இப்ப நம்மள டக்குனு ஒரு நெருப்பு வேணும்னா தீக்குச்சி ஏற்றோம். இப்ப நிறைய கருவிகள் எல்லாம் வந்துருச்சு. ஆனா அந்த காலத்துல அந்த தீக்கடைக்கோளை எடுத்து அவங்க அதை உரசும் போது அதிலிருந்து தீப்பொறி பறக்கும். அந்த தீப்பொறியை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அந்த தீயை உருவாக்குவார்கள். அதனால அந்த மாதிரி இருந்தது. அப்பதான் நெருப்பு தானம் அப்படின்னே இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய வீட்டுலதான், அந்த கல் வீட்டுலதான் அந்த நெருப்பு வச்சிருப்பாங்க. கூரை வீட்டுல எல்லாம் அந்த நெருப்பு வச்சுட்டு போயிட்டாங்கன்னா பத்தி எரிஞ்சிடும். அந்த மாதிரி தீக்கடை போய் தேவையான சமயத்துக்கு நெருப்பை ஊட்டுவதற்கு வைத்திருப்பார்கள் வீட்டுல. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பரணியில வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியும் நெகிழி போல் மாதிரியும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதியமான் நெடுமான் அஞ்சி பெருமையாக இருந்தாலும் அதம் சார்ந்து ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோன்றியது. அதுக்காக ஒன்னே இன்னொன்னும் கூட புறநானூற்றுல ஒரே ஒண்ணு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. காமர் பெண்டு அப்படின்ற ஒரு பெண்ணு சொல்றாங்க. அவங்க வீட்டுல போயிட்டு உன் மகன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா அவ சொல்லுவாளாம், எங்க இருக்கான்னு இப்ப எனக்கு தெரியல, ஆனா நான் சொல்றேன், அவன் எங்க இருப்பான்னா புலி இருந்துட்டு போதிய இது கல் குகை, இங்க இருந்து போனா நிச்சயமா அவனுக்கு ஒரு போர்க்களத்துல தான் இருப்பான், ஒரு வீரனாகத்தான் இருப்பான். இப்ப என்னன்னா எங்க போர் நடத்த அங்க போகணுமான்னு இல்ல, ஒரு வீரனாக இருப்பான். இதுதான் அந்த வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா ஒரு வீரத்தாய் அவகிட்ட இருந்து வளர்ந்தவன் நிச்சயமா வீரனாக இருப்பான். அப்ப தாய்மார்கள் வீரர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அந்த வீட்டை காட்டுறாங்க, சின்ன வீடுதான், சிறிய வீடு, என் வீடு அந்த சிற்றூர். அதுல ஒரு கேட்டீங்க அப்படின்னா வீடு சின்னதா இருக்கலாம், ஆனால் அங்கு இருக்கக்கூடிய அந்த புலி போன்ற அந்த தாயினுடைய வயிற்றில் இருந்து தோன்றிய மகன் வீரனாக இருப்பான். இதுதான் நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் கற்பிக்க வேண்டிய ஒரு. பேசுவதற்கு முன்பதாகவே குறைவாக பேசுகிறேன் என்று சொன்னால் நான் 3 மணி நேரம் பேசலாம் என்று நினைத்து வந்தேன். 3 நிமிடம் என்று சொல்லுகிறீர்கள், பரவாயில்லை. தேனொக்கும் செந்தமிழை நீ கனி நான் கிளி, வேறென்ன வேண்டும் கிளி என்றான் எனது புதுவைக்குள் பாரதிதாசன். போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய தரைசால் பெருமக்களே, மறைந்த மர்ஹூம் அப்துல் மஜீத் அவர்களது தவ புதல்விகள் இந்த அவையினுடைய அங்கங்கள். இன்று முதல் அவர்களுக்கு பெயர் அங்கவை சங்கவை. மதுரையில் இருந்து என்னை மடுகரைக்கு அழைத்து வந்தவர் நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் தாளாளர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மதுரை என்றவுடன் என்னுடைய பேச்சுவார்த்தை வித்தியாசமாக இருக்கும் என்று நினைப்பீர்கள். நான் சிறு வயதிலிருந்தே மெட்ரிக் பள்ளியில் படித்த மாணவி. மெட்ரிக் பள்ளி தமிழ் மீது எனக்கு தீராத காதல்.
இந்த நல் வாய்ப்பை தமிழ்நாடு தந்தோ என்னவோ இன்று புதுச்சேரி தந்திருக்கிறது. அதற்கு காரணம் எங்களது 2 தவ புதல்விகள் மட்டும்தான். சரி, கற்போம் கற்பிப்போம், அருமையான தலைப்பு. எல்லாருக்குமே இப்ப எல்லாம் தெரியும். ஊடகங்கள் வாயிலாக இலக்கணமாக பேச வேண்டுமா, இலக்கியத்தில் பேச வேண்டுமா, செந்தமிழில் பேச வேண்டுமா, தங்களுக்கு எம்மொழியில் பேச வேண்டும் என்று அவையோர் குறிப்பிட்டால் முன்வைக்கிறேன் என் கருத்தை. முதலில் அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் பெற்று ஒளிர நிற்றல். இதையெல்லாம் வேஸ்ட். ஆனால் அங்கோர் எப்படி புண்ணியம் கிடைக்கும்? அங்க ஒரு ஏழைக்கு எழுத்து அறிவித்தவன் தான் வேணும்னு சொன்னார்ல. யாரு? எனது எட்டயபுரத்தான் முறுக்கு மீசைக்காரன் உண்டாசு கவிஞர் பாரதி. அருமையான தலைப்பு, பேச வேண்டியது எனது பொறுப்பு. அதனால் இனிமேல் தான் என் பேச்சை நான் தொடங்கவே போகிறேன். அம்மா மன்னித்துக் கொள்கிறேன். வெள்ளக்கசேரி. முதலில் இந்த தலைப்பை 3 விதமாக நான் பிரிக்கிறேன். இயல், இசை, நாடகம் என்ற 3 விதமாக. ஏன் கல்வி தேவை, எப்படி கற்க வேண்டும்? பிள்ளைகள் படிக்கிறோம், நமக்கு தெரியும். இப்ப எல்லாமே மொபைல் போன் தான். அலைபேசி விட்டால் தொலைபேசி, அது தொலைபேசி பொழுது. அடுத்து எப்படி கற்பிக்க வேண்டும், இது முக்கியமானது ஆசிரியர் சமுதாயத்திற்கு. சரி, ஏன் முதலில் கல்வி அவசியம்? வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் இறைவன்றி குறைவிடாது, கல்லருக்கோ பயம் இல்லை, காவலுக்கோ மிக எளிது சொன்னார்கள். குற்றுடி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முடியாது, கற்றல் நன்றே என்றார். யாரு? புறநானூறு. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை போயிலும் கற்கை நன்றே. அதிவீர ராமபாண்டியார் சொன்னார். எல்லோரும் சொன்னார்கள் மைக் வேலை செய்யவில்லை என்று. எனது மைக் வேலை செய்யவில்லை. காரணம், குரல் வளம் என்னை தடுத்தாலும் தமிழ் வளம் என்னை ஈர்க்கிறது. அதற்காகவே நான் இன்று பேசுவதை, என் வார்த்தையை நான் தொடங்காமல் இருக்கிறேன். கொடிது கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை அதைவிட கொடிது. அவ்வை பழம்பெரும் கதாநாயகி, மூதுரை எழுதிய மூதாட்டி. அந்த வறுமையில் கற்று தேர்ந்தவள் நான் சான்றோர்களை இங்கு அழைக்கவில்லை, என்னையவே முன்வைக்கிறேன். சிறு வயதிலே 6ஆம் வகுப்பு படிக்கும் போதை பெற்றோரை இழந்தவள் நான். என் அம்மாவையும் என் அப்பாவையும். அம்மையும் இல்லை, அப்பனும் இல்லை, எடுத்தேன் ஒரு வெப்பன். அதுதான் எஜுகேஷன். அந்த கல்வியால் இன்று நான் முன்னிற்கிறேன் தங்கள் முன்னால். இது உண்மையாவே எனக்கு பெருமை. ஆகவே கல்வி அவசியம், அவசியம், அவசியம். எத்தனையோ பேர் சொல்லலாம், நேரமில்லை. ஜஸ்டின் பீபர் மீனவ குடும்பத்தில் பிறந்து மாணவராக வந்த நமது முன்னாள் ஜனாதிபதி ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். கைதட்டலாம் அவருக்கு ஒரு கைதட்டு. தங்களிடம் நான் கேட்பது வெள்ளி கட்டோ தங்க கட்டோ இல்லை, ஒரு கைதட்டு தானே கேட்கிறேன். இவ்வளவு வாய்ப்பாய் இடதரவை புதுச்சேரி மக்களே, அறிவை விரிவு செய்யுங்கள். நிதானப்படுத்திக் கொள்கிறேன். 1 கோடி கிடைத்தால் நீங்க என்னப்பா செய்வீங்க? மகாத்மா காந்தியிடம் உடனே அவர் சொல்லிட்டார், நான் ஒரு நூலகம் கட்டுவேன். இந்த ஐயா இல்லை, அப்துல் மஜித் ஐயா இருந்தார், அவர்களுடன் இணைந்திருப்பார். ஒரு டிவி விட்டால் என்ன செய்வீர்கள்? நேருவை கேட்டார்கள். புத்தகத்தை வாசிட்டே எங்க ஆளத்தை முடிச்சுருவாப்பா. பாருங்க எவ்வளவு சுவாசம், ஒரு நேசம் புத்தகத்தின் மீது. தூக்கு போடுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி புத்தக வாசிப்பை விடவே இல்லையா? யாரு? பகத்சிங் ஐயா அவர்கள். அதனால் கல்வி அவசியம். முதல் தலைப்பை சுருக்கமா முடிச்சுட்டேன். அடுத்து எப்படி படிக்க வேண்டும்? வழக்கின் இலக்கணம் இருக்கின்றி அறிதல். தொல்காப்பிய சிறப்பு பாடத்துல அழுத்தமா சொல்லிட்டார் தொல்காப்பியர். வினாயவை விடுத்தல் கேட்டல், அறியாமை நீங்கணுமா, கேள்வி கேளு. அப்படி படிக்கணும் நம்ம. பரிதிமார் கலைஞர் மறைமலை அடிகள் தமிழ் பேராசிரியராக அவர் ஒரு கல்லூரிக்கு போறாரு. அங்கு வென்று வளைஞ்சவர் யாரு? பரிதிமார் கலைஞர் என்று அழைக்கப்பட்ட சூரிய நாராயண சாஸ்திரர் இருக்கிறார். உடனே அவரை கூப்பிடுறாங்க. ஐயா, இது மாதிரி தமிழுக்கு ஒரு வேலை கேட்டு வந்திருக்கிறாரு மறைமலை. அப்படியா? உட்கார்ந்து ஐயா, இலக்கியம் பேசுவீர்கள், இலக்கணம் தங்களுக்கு தெரியாது. அப்படி என்றால் அந்த இலக்கணத்துல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க. மிகவும் கடினமாக என்று நினைக்கக்கூடியவர் குற்றியலுவரம். குற்றியலுவரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுப்பா. உடனே அவர் சொல்லிட்டார், அத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு. உடனே என்ன செய்து விட்டார்கள்? தேர்வு செய்து விட்டார்கள். ஆமா ஐயா, என்ன கூட வந்தவங்களாம் ஆச்சரியம். என்னது குற்றியலுவரத்துக்கு எடுத்துக்காட்டா அத்தி எனக்கு தெரியாதுங்கிறாரு. இவர் என்ன அவர் என்ன சொல்லிட்டார்? தேர்வு செஞ்சுட்டாரு. சரியான பதில் அத்து. ஆயுதத்தோட குற்றியலுவரம்.
எனக்கு பண்பொடர் குச்சி எழுதுகிறோம், தெரியாது உயிர் தொடர் குச்சி எழுதுகிறோம். பார்த்தீர்களா, ஆசிரியர் டப்புல மாணவர் அப்படி இருக்க கல்வியை அப்படி கற்க வேண்டும். அது மட்டுமா, இளமையிலேயே பிறவியிலேயே பார்வையை இழந்தவர் அதி வீரராக கவிராயர். கண்ணே இல்ல, மாணவர்களை பயிற்றுவிக்கிறாரு, அரங்கேற்றம் போறாங்க. உடனே பாத்தீங்கன்னா ஒரு பாடல் எழுதுறாரு, கொம்பை வெட்டி காலை நடுங்கிறாரு. எதனால சொன்னாரு தெரியுமா? விஷயத்துக்கு முன்னாடி வர பாடல் எழுதின ஒண்ணு எல்லா இடத்துலயும் பெண்களுடைய குரல் எழும்பும். அதனாலதான் அவை பிராட்டியர் சொல்லிட்டாங்க, தையல் சொல் கேளுட்டாங்க. எப்பயுமே பெண்கள் பேச்ச கேட்காதீங்கப்பா, சிந்திச்சு செயல்படுங்க. அப்ப உடனே பாத்தீங்கன்னா அவர் தவறான ஒரு இதை ஒரு மாணவன் எழுதிடுறான். முப்பழ சாருன்னு எழுதுறதுக்கு பதில முப்பழ சேருன்னு எழுதிடுறான். உடனே இந்த அம்மா எந்திரிச்சிருது, என்ன ஐயா அந்த கவிராயரே, தங்களுக்கு கண்ணுதான் கெட்டு விட்டது, கருத்துமா கெட்டு விட்டது அப்படி சொன்ன உடனே சொல்றார், மாணவன் புரிந்து கொள்கிறார். அப்படி கற்க வேண்டும் மாணவர்களே, நாமும் அவ்வாறு கற்க வேண்டும். என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, முப்பழ சாருன்னு எழுதணும், சேருன்னு எழுதிட்ட, அதனால கொம்பை வெட்டி காலை நடுனர். நம்மளால எந்த கொம்பியா எந்த காலியான்னு யோசிப்போம். சோ உள்வாங்கி படிக்கணும், ஆழமா படிக்கணும், மேலோட்டமா படிக்க கூடாது. நானே சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஜெக்ட் ஆழமா படிக்கணும், ஆழ உழணும். அகல உழுதோம் அப்படின்னா அப்ப எப்படி படிக்கிறதுங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சுருக்கமாக ஒருமுறை நான் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் சொன்னது போல மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பெரும்பான்மை பெண் சமூகத்தில் நான் ஒரு ஆணாக இருந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பேன் என்பதில் பெருமகிழ்ச்சி. மேலும் தொட்டு தொட்டு பார்த்தால் இது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் இதுவே வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆயுதம். இந்த புத்தக கண்காட்சியில் இந்த வரிகள் மிகவும் பொருந்தும் என நம்புகிறேன். மேலும் இங்கு The Principles of Islam என்னும் நூலினை படைத்திருக்கும் நூலாசிரியர் அவர்களுக்கு எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடைசியா பேசுறவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் என்னன்னா, அவங்க பேச எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய அந்த தொகுப்பு முன்னாடி இருக்கிறவங்களே முடிச்சிருவாங்க. எனக்கு நான் ஒரு கார்பரேட் எம்ப்ளாயி எனும் வகையில் மேடையில் இருக்கும் அனைவரும் ஆசிரியர்களாகவும் ஆசிரியர் பணிகள் செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு மிகவும் எளிமையான குரலினை கொண்டு வந்திருக்கிறேன், முடித்து விட்டார்கள். கற்க கசடர கற்பவை கற்ற பின் இருக்க அதற்கு தக நடுவர் முடித்து விட்டார். இந்த என்னை பொறுத்தவரை கற்கக்கூடிய கல்வி கசடு இல்லாமல் கற்று அதற்கு தகுந்தாற் போல வாழ வேண்டும் என்பது அந்த குறளின் பொருள். அது நடுவர் கூறியது போல அந்த குறளில் இருப்பது போல கற்றல் என்பது உள்வாங்கி கற்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம். மேலும் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு என்பது போல நாம் எவ்வளவு ஆழமாக சென்று கற்க வேண்டும் என்பது இந்த குறளில் நமக்கு நன்றாக விளங்கும். எவ்வாறு மணல் தோண்ட தோண்ட உள்ளார தண்ணீர் ஊறிக்கொண்டிருக்குமோ அது போல நாம் கற்கக்கூடிய கல்வியின் அறிவு நம்மை மேம்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. மேலும் கற்றல் என்பது கற்றலில் பயன் பெற்றவர்கள் எடுத்துக்காட்டுகளாக கூறினால் நம் கற்றலில் எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு புரியும். டாக்டர் பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி மேடம் கூறியது போல அவர் ஐரோப்பிய யூனியனில் பேசிக் கொண்டிருக்கும் போது யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று முழங்கும் போது திளைத்து போன தமிழர்களில் நானும் ஒருவன். அவ்வளவு தூரம் போய் ஒரு குடியரசுத் தலைவர் நம்முடைய தமிழினை கணியன் பூங்குன்றனார் முழங்கிய அந்த வாசகத்தினை அவர் அங்கு கூறும்பொழுது அனைவரும் அரங்கமே அதிர்ந்து கைதட்டியது. அதில் சிலிர்த்து போன தமிழர்களில் நானும் ஒருவன். மேலாக இவ்வாறு நாம் கற்கும் கல்வி நமக்கு அந்த கல்வி நம்முடன் இருந்து கொண்டு இல்லாமல் அதனுடைய தரத்தினை மேம்படுத்த
மேலும் எவ்வளவு தூரம் கொண்டு செல்ல வேண்டுமோ அவ்வளவு தூரம் கொண்டு சென்ற அந்த கல்வியினை தரத்தினை நாம் மேம்படுத்த வேண்டும். மேலும் நான் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் எனக்கு மிகவும் பிடித்த, நான் தமிழாசிரியர்கள் நிறைய நமக்கு நடத்தியிருப்பார்கள், பாடம் நடத்தியிருப்பார்கள். அதில் எனக்கு மிகவும் பிடித்தது ஒரு தமிழ் இலக்கணம். அது தற்குறிப்பேற்ற ஒரு அணி என்று கூறுவோம். அது போருடன் தடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரால் என்பன போல் மறைத்து கைகாட்ட. கோவலன் கண்ணகியின் சிலம்பை எடுத்துக்கொண்டு மதுரை மாநகரத்துக்குள்ள வர அப்போ மதுரை மாநகரத்தின் வாயிலில் இருக்கும் கொடியானது வராதே, இங்கு வந்தால் உனக்கு இறப்பு நிகழும் என்று அசைந்து கைகாட்டி மறுப்பது போல தன்னுடைய குறிப்பினை ஆசிரியர் அதன் மேல் ஏற்றியிருப்பார் என்று என்னுடைய தமிழ் ஆசிரியர் அவ்வளவு அழகாக அதனை விளக்கிய விதம் இன்றளவும் எனக்கு அது மனதில் நிற்கிறது. இவ்வாறாக நாம் கற்கும் கல்வி வெகு நாட்கள் நம் மனதில் நிற்கும் அளவிற்கு அது அமைந்தால் அது நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் பயன் பெறும். மேலும் வெறும் கல்வி என்பது, கற்றல் என்பது நூல்களில் மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்திருக்கும் சமுதாயத்திலும் நாம் எடுத்துக்கொள்வோம். அதற்கான ஒரு சிறு எடுத்துக்காட்டு, ஒரு சோப்பு கம்பெனியில சோப்பு வந்து தயாரித்து வந்து கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு பிழை நடந்து விட்டதா அந்த எந்திரத்தில். அது அந்த அடுக்கும் அந்த பெட்டியில் வந்து சோப்பு இல்லாத அந்த பாக்கெட்டுகளும் நிரம்புகிறது. இதை கண்ட அந்த நிறுவனத்தினர் எல்லோரும் பேசுகிறார்கள், எப்படி சரி செய்வது, சோப்பு இல்லாதது வந்து அந்த பெட்டியில் வரக்கூடாது என்று. அப்போ இவங்க ஆலோசித்துக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அந்த டீ விற்பவர் உள்ளே வருகிறார். அவர் சொல்கிறார், இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, நீங்க இந்த சோப்பு பெட்டி நிரம்பும் இடத்தில் ஒரு மின்விசிறியை வைத்து விடுங்கள். கனமாக இருப்பது பெட்டியில் விழும், கனமில்லாமல் இருப்பது பறந்து ஓடிவிடும் என்று. ஆக நாம் கற்றல் என்பது கல்வி நூல்களில் மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கும் சமுதாயத்திலும் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அறிஞர் பெருமக்கள் தான் மட்டும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, எளியோராகவும் இருக்கலாம் என்பது நமக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக மேலும் நாம் கற்றல் என்பது நம்மை சார்ந்திருக்கக்கூடிய சிறிய எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். பாறை எந்த அளவிற்கு அது உளி தாங்கி சிலையாக மாறுகிறது என்பதை, அதனுடைய திடத்தினை நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஒரு பூ கையில் கசங்க அது மனத்தினை தருவதிலிருந்து அதனுடைய தன் தியாகத்தினை நாம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் இவ்வாறாக நாம் கடித்தாலும் சுவை தரக்கூடிய கரும்பில் இருந்து நாம் அதனுடைய பண்பினை நாம் தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு நாம் கற்றல் என்பது நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் எதை பார்க்கிறோமோ அதில் இருந்து நம்மளுடைய கற்றலை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் கற்பித்தல் என்பது, கற்றல் நம்முடன் இருந்தால் அந்த கற்றலின் பயன் சரியாக சேராமல் போயிருக்கும். அது காரணம், நீர் தேங்கி இருக்கும் இடம் வெறும் பாசியாக தான் இருக்கும். பயின்ற கல்வியை பகிரும் போது அது நீரோடையாக, நதியாக கலந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் வளத்தினை சேர்த்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கும். இவ்வாறாக நாம் கற்ற கல்வியை நம்முடன் வைத்துக் கொண்டு இல்லாமல் கற்ற கல்வியை எல்லோருக்கும் பகிர்ந்து கற்பித்தல் முறையை சிறப்பிப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று அறிவு கருவூலங்கள் நிறைந்திருக்கும் இந்த அழகான புத்தக திருவிழாவில் கற்போம் கற்பிப்போம் என்ற அருமையான தலைப்பில் உங்கள் முன் பேசுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நான் நஸ்ரீன் ஹாத்து, பிரசன்ட் என்ற தனியார் பள்ளியில் ஆசிரியராக நாள்தோறும் வளரும் முட்டுகளுக்கு நீர் வார்த்து அவர்கள் வானளவு உயர துணையாக நிற்பவர். இன்றைய தலைப்பின் முதல் வார்த்தை கற்றலுக்கு வயது வரம்பு இல்லை. குழந்தை முதல் முதியவர் வரை ஒவ்வொரு நாளும் நாம் எதையாவது புதிதாக கற்றுக்கொண்டே இருக்கிறோம். நாம் தினமும் பாடம் கற்பிக்க செல்லும் போது என் மாணவர்களிடமிருந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆசிரியர் பணி என்பது வெறும் பாடம் கற்பிப்பது மட்டுமல்ல, அது நாம் தினமும் புதிதாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு தரும் இடமாகும். உதாரணமாக, சில ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிகளில் பிளாக் போர்டு மட்டுமே இருந்தது. ஆனால் இன்று ஸ்மார்ட் போர்டு, ஆன்லைன் செயலிகள் என்று பல செயல்கள் வந்துவிட்டன. இத்தகைய மாணவர்களுக்கு ஏற்ப நானும் என் சக ஆசிரியர்களும் புதியதை கற்றுக்கொண்டால் மட்டுமே மாணவர்களுக்கு சரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்க முடியும்.
சமைக்கும் உணவில் புதிய உணவை சமைப்பது மற்றும் யூடியூப் சேனலை பார்த்து புதிய தொழிலை கற்றுக்கொள்வது ஆகிய அனைத்துமே கற்றளிக்க சமமாகும். தேனி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது நம்மிடம் இருக்கும் அனைத்து செல்வத்தையும் விட மேலான செல்வம் கல்வி. அத்தகைய கல்வி செல்வத்தை நாம் புத்தகத்தின் வாயிலாக கற்று அனைவருக்கும் பகிர்வோம். இந்த தலைப்பின் இரண்டாவது வார்த்தை கற்பிக்கும். நாம் கற்றதை பிறருக்கு பயனுள்ள வகையில் சொல்லிக் கொடுப்பதை கற்பித்தல். ஒருவர் கற்று மற்றவருக்கு கற்பிக்கும் போது நாம் அங்கே ஒரு தனி மனிதன் மட்டுமல்ல, ஒரு சமுதாயமே முன்னேறுகிறது. நாம் மற்றவருக்கு கற்பிக்கும் போது நம் அறிவு ஆழமாகிறது, சந்தேகம் தீர்கிறது, புதிய பார்வைகள் கிடைக்கின்றன. உதாரணமாக, ஒரு விளக்கை கொண்டு 100 விளக்குகளை ஏற்றினாலும் முதல் விளக்கின் ஒளி குறைகிறது. அதுபோலவே நம் அறிவை கொண்டு மற்றவருக்கு கற்பிக்கும் போது நம் அறிவு சுருங்குவதில்லை, மாறாக மேலும் மேலும் பிரகாசம் அடைகிறது. கற்றலும் கற்பித்தலும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களிலே போன்றது. ஒன்றில்லாமல் மற்றொன்றில்லை. நம் முன்னோர்களிடமிருந்து கற்றோம், அதை கடமை தவறாமல் அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்கிறோம். இது ஒரு தொடர் சங்கிலி. இந்த சங்கிலி அருந்தில்லாமல் பார்த்துக் கொள்வது நாம் அனைவரும் சாணி சமாதானம் அனைவரும் உண்டாவது. கற்றது கைமண் அல்லது கல்லாதது உலகளவு. அவங்க கல்வி கற்றுக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் கிடையாது, நீ வயது பண்ணது கிடையாது. நம்ம கற்றுக்கிறது வெறும் மதிப்பெண் எடுக்கிறதுக்காகவும் இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும், இந்த வேலைக்கு போய் சேர்ந்தா முன்னாடி கிடையாது. நம்ம கலாச்சாரத்தை கற்றுக்கணும், நம்மளோட பழக்க வழக்கங்களை கற்றுக்கணும், ஒழுக்கங்களை கற்றுக்கணும், பண்புகளை கற்றுக்கிறதுக்காக தான் கல்வி. ஒரு குழந்தைக்கு 6 வயது வரை என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் அவங்க வாழ்நாள் முழுக்க பழக்கம் வழக்கமாக அமையும். அதனால அந்த 6 வயது வரைக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கு கல்வியை கற்றுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சீன தேசம் சென்றாச்சும் கல்வியை கற்றுக்கோங்க, இறைதூதர் முகமது சலாஹின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கல்வி கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கல்வியை கற்றுத்தால் மட்டும் பற்றாது, மறைக்கப்பட்ட கல்வி பயனற்றதாக புரியுது. முன்னோர்கள் பல நல்ல விஷயங்களை மற்றவங்க தப்பா பயன்படுத்திவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சி அதை பாதுகாக்கிறதுனாலே அடுத்த தலைமுறைக்கு போய் சேராததுனால இப்ப பல வெளிநாட்டு கம்பெனினா நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட மஞ்சளை அவங்க பேட்டர்ன் வாங்குறாங்க, அவங்க பேட்டர்ன் கிட்ட நம்ம சண்டை போடுவாங்க. அதனால நம்மளோட கற்றுக்கிட்ட அடுத்த தலைமுறைக்கு நல்லதுமா போய் சேர்க்கணும். கல்வி தான் அழியாத சொத்து, அதுக்கு எப்போதுமே மதிப்பு உண்டு. நம்ம கற்றுக்கிட்ட மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப நம்மளுக்கே அதோட புரிதல் இன்னும் மேம்படும். இப்போ ஸ்கூல்ஸ்லாம் சங்கத்துக்குள்ள பிரச்சனை வரலாம். என்னன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ ஸ்கூலில் குரூப் ஸ்டடீஸே இல்லையா, கேட்டால் அவங்க நம்மளுக்கு அதிகம் மார்க் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற போட்டி மட்டும்தான் இருக்கான். அப்போ அவங்களும் எப்படி நாலேஜ் ஷேர் பண்ணுவாங்க, ஒரு சோஷியலைசேஷனே சின்னதுலேயே அவங்களுக்கு அதை மாட்டாங்க. அப்போ ஆசிரியர்கள் அவங்களுக்கு சொல்லவே இப்போ தெரியுதா, அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து இப்போ நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால நம்ம மதிப்பெண் கிடையாது, நம்ம சேர்ந்து முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தை குழந்தைங்களுக்கு நம்ம ஆர்வம் பண்ணுறோம். ஒரு ஞானம் தெரிஞ்சவங்க அது மற்றவங்களுக்கு பண்ணிட்டேன்னா அவங்களோட மூடப்பட்ட வாசனை திறமை போயிடுவாங்க. அந்த வாசனை திறமையோட நோக்கமே என்னன்னா அதோட மனத்தை அதை சுற்றி எல்லாருக்கும் பதிவுங்கிறதுக்காக தான். ஆனால் அவங்க மூடி வச்சிருக்கிறதுனால அதோட நோக்கத்தையே அது பிரோஜனம் இல்லாமல் ஆகிடுது. அதனால அவங்க கற்றுக்கிட்ட கல்வியை மற்றவங்களுக்கு பகிர்றப்பதான் அந்த வாசனை திறமையோட யூஸ் எல்லாருக்கும் அதோட நோக்கம் நிறைவேறுற மாதிரி அவங்க கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு எப்படி வைக்கணும். எல்லா புகழும் நிறைவேறலாம். அவங்க நாளாக நம்மளால எதுவும் கற்றுக்க முடியாது, நம்மளால அதை கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காது. அதனால நம்ம கற்றுக்கிட்டதுனால நம்ம பெரியார் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்காது. நம்ம கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுத்து அதனால மீண்டும் மீண்டும் நம்மளும் கற்றுக்கிட்டு அதை மற்றவங்க பகிர்வுங்கிற எண்ணத்தோட கற்றுக்கணும். வேண்டும் கற்பித்தலும் வேண்டும் என்று கூறிய அவருக்கு பாராட்டுக்கள். மனிதன் என்பவன் கற்றுக்கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொன்றையும் பார்த்து அவன் புதிய புதிய செயல்களை உருவாக்கின்றான். அன்றே
நம்முடைய ஆசிரியர் பாடலாசிரியர் பாடினார். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பறவை பார்த்தான், எவ்வாறு பறக்கின்றது அதை பார்த்து கற்றுக்கொண்டால் புதியதாக ஒன்றை உருவாக்கினான். அதை போன்ற ஒவ்வொரு செயலையும் உற்று நோக்குதல் என்ற அந்த ஒரு உயர்ந்த பண்பு எந்த ஒரு மனிதனிடம் இருக்கின்றதோ அவன் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டு புதிய புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி கொண்டிருப்பான். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்பது போல இங்கு கற்றலின் கேட்டல் நன்றே என்று அனைவரும் ஒரு செவிச்செல்வத்தை பெற்றதற்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் ஒரு ஆண்டு விழாவிலே துபாய் குழந்தை அவர்களோடு நம்முடைய பாஞ்சி ராமலிங்கம் ஐயா, மஜித் ஐயா ஒவ்வொரு வருகை தந்து எங்கள் பள்ளியிலே நடந்த விழாவிலே மிக சிறப்பாக வாழ்த்தினார்கள். அதன் அடிப்படையில் இன்று அவருக்கு நினைவை மேற்கொள்ளக்கூடிய வகையிலே என்னுடைய குழந்தைகளுடைய இந்த பாடலை அவருடைய பிற்பாகங்களை அர்ப்பணிக்கிறோம். மஜித் ஐயா எங்களோட சின்ன வயசு பிள்ளை மாதிரி கூட பழகக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தந்தையாரும் மஜித் ஐயாவும் சுதந்திர போராட்ட களத்திலே ஒன்றாக பணியாற்றியவர்கள் என்பதை இந்த சமயத்தில் நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் எங்கிருந்தாலும் எங்களை, இந்த புதுவை வாழ் மக்களை, இந்த உலக மனிதர்களை வாழ்த்திக் கொண்டே இருப்பார். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்வை இந்த சமயத்திலே அரங்கேற்றி இருக்கின்றோம். குறிப்பாக மகிதையாவுடைய நண்பர் கலைபெருமான் ஐயா அவங்க, ஏன்னா அவங்க நண்பர்கள் இரட்டை புலவர்கள் மாதிரி எங்க இருந்தாலும் நினைப்பாங்க. அவர்களையும் இந்த மேடையில் இருக்கின்றோம். புத்தக கண்காட்சியினுடைய 2ஆம் நாள் நிகழ்வாக இன்றைக்கும் வானொலியிலே இருந்து எங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அப்துல் மஜீத் ஐயா அவர்களுடைய அறக்கட்டளையின் சார்பிலே அவர்களின் மகளார் இருவரும் சேர்ந்து அவர் விட்ட பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த இனிமையான வேலையிலே எங்கோ தெரியாமலோ ஐயா ஆடலையும் பாடலையும் விரும்பக்கூடியவர்கள் ஒன்று விடுபட்டு இருக்கும் இந்த ஆடல் இல்லை என்று சொன்னால் அதை அவர்களே ஏற்பாடு செய்து இந்த மேடையிலே இந்த பிள்ளைகளை ஆட வைத்திருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை செய்த புதுவை மாநில தனியார் பள்ளி சங்கங்கள் கூட்டமைப்பு தலைவர் எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அண்ணன் சிவராஜன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜவஹர் பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள் இங்கே வந்து ஆகியிருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய சிறப்பரங்காக இந்த கற்றலும் கற்பித்தலும் என்கின்ற தலைப்பிலே மிக சிறந்த உரைகளை நிகழ்த்திய அத்துணை கவிஞர்களையும் பேச்சாளர்களையும் எங்களுடைய வணக்கத்தினை தெரிவித்து, வாழ்த்துக்களை தெரிவித்து, நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய எங்களின் அன்புக்கினிய பேராசிரியை டாக்டர் விசாலாட்சியம்யார் அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி இங்கே மிக சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த அத்துணை சான்றோர் பெருமக்களையும், இறுதி கேட்ட அறிஞர் பெருமக்களையும் மிக நன்றியோடு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய எங்களுடைய மரபமாமணி கோகா ஐயா அவர்களுடைய அந்த அவங்க குடிக்கணும்னா எங்களுக்கு தெரியும். 5 மணிக்கு மேலே போனோம்னாக்கா அவங்க ஐயாவையும் பார்த்துருவோம், இவங்களையும் பார்த்துருவோம். அது மாதிரி அவர்களோடு நன்மையர்களாக இருந்த அந்த நினைவை போட்டிருக்கின்ற வகையிலே ஐயாவும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. இதோடு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இதை ஒளிப்பதிவு செய்த எங்களுடைய அருமன் சோழனுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. நாளைய நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்போம். அனைவரும்